வணக்கம் நண்பர்களே. இது காதல் கனவே நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழம் ஸ்டேஷன் வந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களா? மைதிலி தனக்கு பக்கத்தில் இருந்த வயதானவரிடம் கேட்டாள். சரிம்மா, இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான் இருக்குது என்றவர் மைதிலியை ஏற இறங்க பார்த்தார். வயசு பொண்ணு மெட்ராஸுக்கு தனியாக எதுக்கு வருது? அவர் கண்களில் ஓடிய கேள்வியை மைதிலி புரிந்து கொண்டாள். ஜன்னல் பக்கமாக திரும்பி வேடிக்கை பார்த்தாள். முதலாக ரயில் பயணம், அதுவும் சென்னைக்கு. ஆனால் இதை ரசிக்க இயலாதபடி அவளுக்குள் பயமும் தயக்கமும் கேள்விகளும் நிரம்பியிருந்தது. மைதிலிக்கு சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கிராமம். 18 வயது. நேற்று வரை திருநெல்வேலியை தாண்டி வந்ததில்லை. 7-8 வயதாக மைதிலி இருக்கையில் அப்பா இறந்து போனார். என்ன நோய் என்றெல்லாம் நினைப்பில்லை. அதன் பின் நீண்ட கொடிய 10 வருடங்கள். படிப்பறிவற்ற அம்மா, விதவையை ஆதரிக்க மறுத்த உறவுகள். கிராமம் மிகவும் சிதிலமான நிலையில் ஒரு குச்சு வீடு, கையளவு நீளமும் இருக்க அம்மா 24 மணி நேரமும் உழைத்தாள். அரசு பள்ளிக்கூடத்தில் மைதிலியை படிக்க வைத்தாள். மைதிலி 75% +2 முடித்தபோது தொடர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தாள் அம்மா. கல்யாணம் பண்ண காசில்லை, படிக்க வைக்க கூட காசில்லை. அதுவரையில் யாரையும் நம்பியிராத அம்மா முதல் முறையாக சென்னையிலிருந்த தன் பெரியப்பா மகனான பரசுராமனை நம்பி, பரசு மாமா சென்னையில் வசதியாக இருக்கிறார் என்று சொல்லுவாள் அம்மா. ஊரில் அவருக்கு கொஞ்சம் நிலமும் உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். எப்போதாவது குடும்பத்தோடு வருவார். அவருக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு. அம்மா பரசு மாமாவுக்கு எழுதி போட்டால் வெறும் +2வும் டைப்பிங்கும் வைத்து கொண்டு சென்னையில் ஒன்றும் செய்ய முடியாதான். என்றாலும் ஏதாவது செய்து பார்க்கலாம் என்று மைதிலியை அனுப்புமாறு எழுதினார். மைதிலிக்கு மாமா பற்றி அதிகம் அபிப்பிராயங்கள் கிடையாது. அம்மா தான் மைதிலிக்கு வேதம், ஊன்றுகோல் எல்லாமே. அம்மா சொன்னால் எதையும் செய்வாள். அதன்படியே தனக்கு முன்பின் தெரியாத சென்னைக்கு தனியே கிளம்பி இருக்கிறாள். மைதிலி, பெண்களுக்கு படிப்பும் வேலையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வளவு கஷ்டத்துலேயும் நான் அதனால தான் உன்னை படிக்க வச்சேன். வயசு பொண்ணு தனியாக புது இடத்துக்கு அனுப்புகிறமேன்னு தலையெழுத்தை நொந்துக்கிட்டு தான் அனுப்புகிறேன். அதுவும் உனக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையணுமேனு தான். அதனால் தைரியமாக போ. எந்த வேலையும் கேவலமானதில்லை. துணிஞ்சு தைரியமாக நேர்மையாக இரு. மனதை அலைப்பாய விடாதே. கிளம்பும்போது அம்மா ஸ்டேஷனில் வைத்து சொன்னாள். கலங்குகிற அவள் மனசும் கண்ணும் மைதிலியை மிகவும் வதைத்தது. இன்னமும் அந்த காட்சி மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடுகிற ரயிலின் ஜன்னல் வழியே தெரிந்த உயரமான கட்டிடங்களும் பரபரப்பான மக்கள் கூட்டமும் மைதிலியை வியப்பாக்கியது. இவ்வளோ பெரிய நகரத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா? வாழ வழி பிறக்காதா என்ன? குருட்டு தைரியம் மைதிலிக்குள் வந்தது. இன்னும் 5 நிமிஷத்தில் மாம்பழம் வந்துடுமா? பக்கத்து சீட்டு பெரியவர் சொல்ல தன் உடைமைகள் அடங்கிய பையை எடுத்து கொண்டாள். தலையை ஒதுக்கினாள். வாசல் பக்கம் போய் நின்னுங்க, இறங்க சௌகரியமாயிருக்கும். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வாசல் பக்கம் நகர்ந்தாள். வண்டியின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நிற்பது புது அனுபவமாக இருந்தது. நல்ல வேளை மாமா ஸ்டேஷனுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். இறங்கி அட்ரஸ் தேடுகிற அவசியம் இருக்காது என்பது சற்று ஆறுதல் அளித்தது. ரயில் வேகம் குறைந்தது. இருபுறமும் சிமெண்ட் பிளாட்பாரங்கள் தெரிந்தது. அதில் நின்ற மனிதர்களை கடந்து கடந்து நகர்ந்து ஒரு வழியாக நின்றது. மைதிலி ஜாக்கிரதையாக இறங்கினாள். போவோரும் வருவோரும் தன்னை இடித்து விடாதிருக்க பிளாட்பாரத்தில் ஒரு தூண் ஓரத்தில் நகர்ந்து நின்று கொண்டாள். ரயில் சில பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் கிளம்பியது. மைதிலி அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தால். கடைசியாக மாமாவை பார்த்து 1 வருஷம் ஆகிறது. அவர் முகத்தை நினைவு கூற முயன்றாள். மாமாவுக்கு என்ன நினைவு இருக்குமா? என்னை கண்டுபிடித்து விடுவாரா? ஒருவேளை மாமா வராவிட்டால் என்ன செய்வது? பைக்குள் ஏதோ ஒரு மூலையில் மாமாவின் விலாசம் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தேடிவிடலாமே. ஆர் யூ மைதிலி? அவளை சுட்டிய விரலோடு சிடுசிடு என்று முகத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தான் அந்த இளைஞன். மைதிலி திடுக்கிட்டால். ஆங்கிலத்தை ஒரு பாடமாக படித்தது தான் அவளுக்கு பழக்கம். பேசியோ பேச கேட்டோ பழக்கம் இல்லை. எனவே தடுமாறினாள். இவள் தடுமாற்றம் அவனை மேலும் கொழுப்பி இருக்க வேண்டும். அதே கேள்வியை திரும்பவும் கேட்டா. மைதிலி ஆம் என்று தலையசைத்தாள். நீ 8ஆம் கிளாஸ் படித்தப்போ உன்னை பார்த்தது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? சொன்னா அப்பா கேட்டாதானே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன்னு ஒரே தொல்லை. உன்னால் என் காலை தூக்கம் போச்சு. சரி சரி வா. படபட என்று பொரிந்து தள்ளிய அந்த இளைஞன் தான் சுந்தர். தன் மாமாவின் மகன் என்பது புரிந்தது. மாமாவே வந்திருக்கலாம். இவனை அனுப்பியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது.
சுந்தர் அவளை வா என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்திருந்தான். கனத்த தோல் பையோடு அவன் வேகத்திற்கு நடப்பது இலகுவாக இல்லை. என்ன ஆண் பிள்ளை இவன், பெண் பிள்ளையை சுமை சுமக்க தூக்கிவிட்டு நடக்கிறான். சுந்தர் சட் என்று பிளாட்பார்மிலிருந்து தண்டவாளத்தில் குதித்தான். 4:08 தண்டவாளங்களை தாண்டி மண்பாதைக்கு போய்விட்டான். குறுக்கு வழியாக இருக்கலாம். மைதிலி தட்டு தடுமாறி அவனைப் போலவே குதிக்க முயன்று சிறு சிராய்ப்புகளோடு விழுந்து எழுந்து சுந்தர் பின்னே ஓடினாள். சுந்தர் நீல நிற கார் ஒன்றின் அருகே நின்றிருந்தான். நீளமாக இருந்த அதன் மீது OMNI என்று எழுதியிருந்தது. ஏறு, கதவு திறந்து விட்டான். ஏறிக்கொண்டாள். கதவை அரைந்து சாத்தினவன் தானும் ஏறி வண்டியை கிளப்பினான். தலை தெறிக்கிற வேகத்தில் ஓட்டினான். மைதிலிக்கு முதல் முறையாக பயம் வந்தது. இவனே இப்படி இருந்தால் இனி மாமா, அத்தை, ரம்யா எல்லாருமே எப்படி இருப்பார்களோ? வா வா, அட எவ்வளோ வேகமாக பொம்பளை புள்ள வளருது. எப்படி இருக்கிற மைதிலி? அம்மா எப்படி இருக்கா? மாமா ஆர்ப்பாட்டமாக மைதிலியை வரவேற்றார். மைதிலி தயக்கமாக அந்த பிரம்மாண்டமான வீட்டினுள் நுழைந்தாள். ஹாலில் மாமா, அத்தை, ரம்யா 3 பேருமே உட்கார்ந்திருந்தனர். இவளுக்காக காத்திருக்கின்றனரோ? நல்லா இருக்காங்க மாமா. மைதிலியின் குரல் தீனமாக ஒலித்தது. அந்த வீட்டின் பளபளப்புக்கு தான் கொஞ்சமும் பொருந்தவில்லை என்பதை மைதிலி கவனித்தாள். பணக்கார வீட்டுக்கு வந்து சேர்ந்த வேலைக்காரியை போலத்தான் இருந்தாள். அவளை இறக்கிவிட்டதோடு சரி. சுந்தர் எந்த பக்கம் போனான் என்றே விளங்கவில்லை. ஹாலில் மூவரும் ஆளாளுக்கு விசாரித்தார்கள். கடைசியில் அத்தை தான் மைதிலியை விடுவித்தாள். சரி சரி, கிராமத்திலிருந்து வந்த பிள்ளைய எல்லாருமா ஏன் பயமுறுத்துறீங்க? நீ வா மைதிலி, உள்ளே போகலாம். மாமாவின் வீட்டில் அவள் இயல்புக்கு வரவே 4-5 நாள் பிடித்தது. மைதிலியின் ஒவ்வொரு செய்கையும் பேச்சும் கூட அவ்வீட்டின் மனிதர்களால் கேலி செய்யப்பட்டது. முக்கியமாக அவள் ஏழ்மை. மைதிலி துணி அடைத்து கொண்டு வந்திருந்த பையை பார்த்துவிட்டு, ரம்யா, ஒரு சூட்கேஸ் கூடவா உன் வீட்டில் இல்லை என்றாள். சூட்கேஸை மைதிலி தன் வீட்டில் பார்த்தது கூட இல்லை என்றபோது விழுந்து விழுந்து சிரித்தாள். நல்ல வேளையாக மைதிலி தெளிவாக இருந்தாள். படிப்பு, வேலை, முன்னேற்றம் இவற்றுக்காக எதையுமே சகிக்கலாம், சகித்தே ஆக வேண்டும். எனவே மைதிலி எல்லாவற்றையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். சிரித்து சமாளித்தாள். தெரியாததை தைரியமாக கேட்டு தெரிந்து கொண்டாள். வீட்டு வேலைகளில் அத்தைக்கு உதவி செய்தாள். ஒரு நாள் மைதிலி வைத்த ரசத்தை மாமா பிரமாதமாக பாராட்டினார். ஊற்றி ஊற்றி குடித்தார். ரம்யாவின் அறையிலேயே அவள் கட்டிலுக்கு பக்கத்தில் தரையில் படுத்துக்கொள்வாள் மைதிலி. மைதிலியை விட ரம்யா 1 வயது தான் மூத்தவள் என்றாலுமே தோற்றத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. நகரத்தின் சாயலும் வளர்ப்பும் படிப்பும் சேர்ந்து அழகிய இளம் பெண்ணாக தோற்றமளித்தாள் ரம்யா. அவளை விட மைதிலி நிறம் கூடியிருந்தும் எந்த அலங்காரமும் இல்லாததால் துலக்கப்படாத குத்துவிளக்கை போல இருந்தாள். 10 நாளாகியும் மைதிலியின் வேலையை பற்றியோ படிப்பை பற்றியோ மாமா மூச்சு விடவில்லை. இது மைதிலியை கவலை கொள்ள வைத்தது. அன்றைக்கு இரவு மாமா சாப்பிட்டுவிட்டு ஹாலில் இருந்தபோது போய் கேட்டாள். வேலைக்கு என்ன இப்போ அவசரம்? 6 மாதம் 1 வருஷம் வீட்டில் தானே நிம்மதியாக இரேன், பின்னாடி பார்க்கலாம். மைதிலிக்கு திக்கென்றானது. 2-3 நாளாக வீட்டு வேலைகளையெல்லாம் அவள் தலையில் சுமத்தப்படுவதாக உணர்ந்தாள். இதை கொஞ்சம் செய்றியா மைதிலி என்ற தோரணையில் இல்லாமல் இதை செய் மைதிலி என்ற அதிகாரத்துடன். இது சரியில்லையே என்று அவளுக்கு தோன்றி கொண்டிருந்த ஒரு வேளை இவர்கள் எல்லாருடைய மனதிலுமே என்னை வீட்டு வேலைக்காரியாக்கும் எண்ணம் எழுந்திருக்கிறதோ என்று நினைத்தாள். இல்லை, மாமா அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்து படித்ததே நல்ல வேலைக்கு போகணுன்னு தான். அப்படி இருக்கும்போது நான் சும்மா காலத்தை வீணாக்கக்கூடாது இல்லையா? அம்மாவின் சாமர்த்தியம் உனக்கும் இருக்கு. மாமா முணுகினார். பிறகு சற்று நேரம் சிந்தித்தார். ஒன்று செய்ய, எங்கேயாவது வேலைக்கு போகிறத விட என் கம்பெனிலேயே சேர்ந்துட. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு எவனுமே வேலை தர மாட்டான். மாமாவுக்கு சொந்த தொழில் பரசு பில்டர்ஸ். இந்த 3 மாடி கட்டிடம் அவருக்கு சொந்தமானது. தரை தளத்தில் அலுவலகம், முதல் தளத்தில் மாமாவின் வீடு, 2ஆம் தளத்தை வாடகைக்கு விட்டிருந்தார். மாமாவின் அலுவலகத்துக்குள் போனதில்லையே தவிர அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறத அவள் அறிவாள். தெரியாத ஊரில் தெரியாத இடத்தில் வேலைக்கு போவதை விட மாமாவின் கம்பெனி மேல் என்று தோன்றியது. உடனே சம்மதித்தாள். மாமா என்ன வேலை, சம்பளம் என்ன என்பது பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம். முதலில் வேலை சேருவோம் என்று தீர்மானித்தாள். அடுத்த நாள் முதல் தான் வேலைக்கு போவதை அத்தையிடம் மைதிலி சொன்னபோது அத்தை அதை ரசிக்கவே இல்லை. என்னவோ முணுகி கொண்டே இருந்தாள்.
மறுநாள் காலை 9 மணிக்கு அலுவலகத்துக்கு 7:30கெல்லாம் ரெடியாகி இருந்தாள் மைதிலி. தன்னிடமிருந்து அம்மாவின் புடவைகளில் ஒன்றை கட்டியிருந்தாள். நான் வேலைக்கு போவது அத்தையை எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்று எண்ணியவளாக தான் எப்போதும் செய்கிற எல்லா வேலையையும் செய்துவிட்டு தான் அலுவலகமே கிளம்பினாள். பரசு பில்டர்ஸ் 7-8 பேர் வேலை செய்தார்கள். அதில் 2 பெண்கள், ஒருத்தி வசந்தா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கம் டைப்பிஸ்ட். வசந்தா, இது மைதிலி. வேலை ஒன்றும் தெரியாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொடு, பட்டிக்காடு, கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கொடு. மாமா அந்த பெண்ணிடம் மைதிலியை அறிமுகப்படுத்திவிட்டு போனார். மாமாவின் ஏளனம் மைதிலியை வருத்தப்படுத்தியது. இதை வசந்தாவும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மைதிலியின் தோளில் கை வைத்து ஆதரவாக தட்டினாள். பயப்படாத, உட்காரு மைதிலி. கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை. எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு ஆளை ஆதரவற்றவர்களுக்காக உதவி செய்வதற்கென்றே வைத்திருப்பார் என்று மைதிலி நினைத்து கொண்டாள். ஃபோன் அடித்தது. மைதிலி எடுத்து பரசு பில்டர்ஸ் என்றாள். மாமாவுக்கு கனெக்ஷன் தந்துவிட்டு தன் எதிரே இருந்த பில்களை அடுக்குவதில் மீண்டும் முனைந்தாள். வசந்தா இன்றைக்கு லீவு. அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. மைதிலி வேலைக்கு வர ஆரம்பித்து 1 மாதத்துக்கு மேலாகிறது. ஆரம்பத்தில் எதையுமே புரியாமல், வாலும் புரியாமல் அலுவலக பணிகள் தற்போது அவளுக்கு புலப்பட ஆரம்பிக்க, நான் நினைத்த அளவுக்கு அவை பயப்படும்படியாக இல்லை என்பதையும் அவள் உணர்ந்து கொண்டாள். சந்தோஷமாக அம்மாவுக்கு கடிதம் எழுதினாள். சில சமயங்களில் நாள் முழுவதும் கை ஒடிய பில் எழுதிவிட்டு மேலே வீட்டுக்கு வரும்போது, வேலைக்காரி லீவுடி மைதிலி, கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிக்கிறியா என்றோ வீடு பெருக்கிறியா என்றோ அத்தை சொல்லும்போது மனதில் வேதனை வரும். எத்தனையோ துன்பங்களோடையும் அம்மா தன்னை பத்திரமாக பார்த்து கொண்டது ஏக்கமாக நினைவில் வரும். எப்படி இருந்தாலும் இந்த வேலையும் 3 வேளை சாப்பாடும் மாமா தருவது, அதற்குரிய நன்றியை காட்டியாக வேண்டும். மைதிலி எந்த வேலையையும் மறுக்காமல் செய்தால். இதனால் அவளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலுமே இரட்டை வேலை ஆனது. வேலைக்கு சேர்ந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் மாமா சம்பளம் தராதது உறுத்தியது. அதை எப்படி கேட்பதென்று மைதிலிக்கு யோசனையாக இருந்தது. மாமா பணம் தந்தால் தானே அம்மாவுக்கு கொஞ்சம் அனுப்பலாம், அம்மாவும் சந்தோஷப்படுவாள். தவிர அவள் தொடர்ந்து படிக்க வேண்டும். தபால் வழியில் படிக்க பேப்பர்கள் விளம்பரம் வந்திருந்தது. அதை கத்தரித்து வைத்திருக்கிறாள். அதில் சேரவும் பணம் வேண்டும். அம்மாவுக்கு எழுதி ஆலோசனை கேட்டபோது, கண்டிப்பாக படி, பணம் போதவில்லை என்றால் எனக்கும் எழுது என்று எழுதினாள். அன்று ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுந்தர் வந்தா. மாமா அலுவலகத்தில் இல்லை. வசந்தா பேங்கிற்கு போயிருந்தாள். சுந்தர் நேரே டெலிஃபோனுக்கு வந்து யாருக்கோ டயல் செய்து ரொம்ப நேரம் பேசினான். தாழ்ந்த குரலிலும் ஆங்கிலத்திலும் அவன் பேசினாலும் மைதிலிக்கு விளங்கவில்லை. அது என்றாலுமே அவன் ஒரு பெண்ணிடம் பேசியிருக்க வேண்டும் என்று தான் எண்ணிக்கொண்டாள். அதனால்தான் மேலே இருந்து ஃபோனை விட்டு கீழே வந்திருக்கிறான். சுந்தர் கல்லூரி படிப்பை படித்துவிட்டு கம்ப்யூட்டரில் ஏதோ படிக்கிறான். ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் பகுதி நேர வேலையும் செய்கிறானாம். மைதிலிக்கும் கம்ப்யூட்டர் படிக்க ஆசையாக இருந்தது. அதிலும் இங்கே மாமாவின் அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர்களுடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த ஆசை அதிகரித்தது. சுந்தர் அவளிடம் அதிகம் பேசுவதில்லை என்றாலுமே கேட்டு பார்த்தால் என்ன, பட்டிக்காட்டுக்கு என்ன கம்ப்யூட்டர் ஆசை என்று கிண்டல் செய்வானோ. செய்தாலும் பரவாயில்லை, கேட்டுவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள். சுந்தர் எப்போது ஃபோன் பேசி முடிப்பான் என்று அவனையே பார்த்து காத்திருந்தாள். அந்த நேரத்தில் மாமா உள்ளே வந்தார். ஏதோ சொல்ல அவளிடம் வந்தவர் அவள் சுந்தரியை பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். அவர் முகம் மாறியது. மைதிலி, அவர் இரைச்சல் கேட்டு திடுக்கிட்டாள். மைதிலி, என் ரூமுக்கு வா. சிங்கத்தின் கர்ஜனை போல உரிமை விட்டு நகர்ந்தார். மைதிலி திகைத்தாள். மாமாவுக்கு எதுக்காக இப்ப கோபம் வருகிறது? நான் வேலையில் ஏதாவது தவறு செய்திருப்பேனா? வசந்தா வேறு இல்லையே. மைதிலி பயந்து கொண்டே மாமாவின் ஏசி அறைக்குள் நுழைந்தாள். நுழைந்தும் நுழையாததுமாக மாமா வெடித்தார். கஞ்சிக்கே வழி இல்லாமல் கிடக்குறியேன்னு பாவம் பார்த்து கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுத்துருக்குறேன், போனால் போகுதுன்னு நீ அடிமடியிலேயே கை வைக்கிறியாடி. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட என் மவனை வளைச்சி போட்டுக்கிட்டா காலத்துக்கும் கவலை இல்லைன்னு கணக்கு போட்டுட்டியா? மாமாவின் வார்த்தைகள் மைதிலியை தீயாக சுட்டது. என்ன சொல்கிறார் இவர்? என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிற? டெலிஃபோன் பேசுகிற பையனை கடித்து முழுங்கிடுற மாதிரி பார்த்துட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? வலை விரிக்கிற திட்டம் தானே இது? அவன் எதுக்கு கீழே வர்றான்? மேலே தானே ஃபோன் இருக்குல்ல. மாமா தன்னை தப்பாக புரிந்து கொண்டதில் மைதிலிக்கு விளங்கியது. மாமா, நான் மூடுவாயே. இனி ஒரு தடவை நீ சுந்தர் பக்கம் பார்க்குறதையோ பேசுகிறதையோ கண்ட அடுத்த வண்டிலேயே உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை, போய் வேலையை பாரு. மைதிலிக்கு ஆத்திரமும் அழுகையும் தொண்டையை அடைத்தது. மௌனமாக வெளியேறினால் ஹாலில் சுந்தர் இல்லை.
அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் நிற்கிறேன்னா காதலிப்பேனா? எப்படியாவது படித்து கஷ்டப்பட்டு உழைத்து என்று பல வைராகியங்களோடு வந்து இறங்கியிருக்கும் தன் மனதை அலைப்பாய விடுவேனா? மாமா எப்படி நம்பினார்? சந்தேகப்பட யாராலுமே முடியாது. ஆனால் என் பக்க நியாயத்தை ஏன் மாமா காது கொடுத்து கூட கேட்கவில்லை? அதை சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லையா? அநியாயமாக திட்டு வாங்கியது அவமானமாக தோன்றியது. வேலையில் கவனம் பதிய மறுத்தது. மாலையில் ரம்யாவிடம் இதை சொன்னபோது அவள் அலட்டி கொள்ளவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், மறந்துட்டு உன் பொழப்ப பாரு மைதிலி என்றாள் சாதாரணமாக. ரம்யாவின் குணமே அதுதான். எதற்காகவுமே கவலைப்பட மாட்டாள். காரியத்தில் வெற்றி பெற எதையுமே செய்வாள். ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம் என்பாள் அடிக்கடி. ரம்யா அளவுக்கு மைதிலியால் இதை ஒதுக்கவே முடியல. போனாலும் தன்னை தேற்றிக்கொண்டாள். நான் தவறு செய்யவில்லை. வாழ்க்கையில் முன்னேற இது போன்றவற்றை சகித்துதானே தீர வேண்டும். அத்தோடு சுந்தரை பார்ப்பதையோ பேசுவதையோ கூட தவிர்த்தாள். எந்த ஆணிடமும் பேசுவதில் பழகுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமான சந்தேகங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள். அம்மா கடிதம் எழுதியிருந்தால் வழக்கமான விசாரிப்புகள், புத்திமதிகள், கேள்விகள், கடைசியாக ஒரு வரி, தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படாதே மகளே. இதற்கு என்ன அர்த்தம்? மாமா ஏதாவது எழுதியிருப்பாரா? மைதிலிக்கு வருத்தம் வந்தது. ஆதாரமில்லாத தனது சந்தேகத்தை தீர விசாரிக்காதது மட்டுமின்றி அம்மாவுக்கும் எழுதி, என்ன மனுஷன். நல்ல வேளை அம்மா புத்திமதியோடு நிறுத்தி கொண்டாள். சந்தேக கணைகள் தொடுத்து என்னை காயப்படுத்தவில்லை. பெருமூச்சு விட்டாள். வேலைக்கு சேர்ந்து 2 மாசமாகிறது. இன்னமும் சம்பளம் என்று 1 ரூபாய் கூட தரவில்லை. அது பற்றி பேசவே இல்லை மாமா. வசந்தாவிடம் சொன்னபோது அவள் வாய்விட்டே சிரித்தாள். நீ ஒரு பைத்தியம். முதல் மாசமே அவர் கொடுக்கலைன்னதும் போய் கேட்டிருக்க வேண்டியது தானே. குப்பை அல்ற வேலைக்கு கூட கூலி உண்டு. நீ இங்கே வேலை செய்கிறல்ல, போய் கேளு. வாயுள்ள பிள்ளை தானே பிழைக்கும், புரிஞ்சுக்கோ என்றாள். இந்த 2 மாதத்தில் வசந்தா மைதிலியை மிகவும் நெருங்கியிருந்தாள். மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த 2 சகோதரிகள் இருந்தோ பிரயோஜனமில்லாத நிலையில் வேலைக்கு வருகிறாள் அவள். எனவே அவள் மனிதர்களை சரியாக படித்து வைத்திருந்தாள். சூழ்நிலைகளை சமாளிக்க கற்றுக்கொண்டிருந்தாள். இந்த நிலையிலும் மைதிலிக்கு சிரிப்பு தான் வந்தது. பெண்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் தான் எவ்வளவு விசித்திரமானவை. இவற்றையெல்லாம் சந்தித்து போராடி வாழும் பெண்களை எப்படி பலவீனமானவர்கள் என்று சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்கிறார்கள்? வெற்றிகரமான வாழ்வுக்கு உடல் பலத்தை விட மனபலம் தானே மிகவும் அவசியம். மைதிலி, சார் கூப்பிடுறாரு. சக ஊழியர் வந்து சொல்ல எழுந்து மாமாவின் அறைக்குள் போனாள். இந்த செக்குகளை பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லு. இந்த லெட்டருக்கெல்லாம் பதில் போட சொல்லு. மைதிலி அவற்றை வாங்கி கொண்டாள். மாமா மீண்டும் தன் வேலையில் ஆழ்ந்து போக மெதுவாக கூப்பிட்டாள். மாமா நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், சம்பளம் தந்தீங்கன்னா இழுத்தாள். உனக்கு எதுக்கு பணம்? சாப்பாடு நான் போடுறேன், தங்கிறது என் வீட்டில், சோப்பு எண்ணெய் எல்லாம் நான் வாங்கி தரேன். அப்புறம் என்ன? இல்லை மாமா, கரஸில் டிகிரி படிக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாச்சும் படிக்கலாமான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கெல்லாம் பணம் வேணுமே. மைதிலி தயங்கி தான் கேட்டாள். வந்ததுக்கு இப்போ ரொம்ப தான் தேறிட்ட என்றார் மாமா. அவர் குரலில் இருந்தது வெறுப்பா பாராட்டா என்று தெரியவில்லை. அக்கௌண்டன்ட் கிட்ட போ என்றார். கையில் கொண்டு வந்த கடிதங்களை, செக்குகளை வசந்தாவிடம் கொண்டு போய் கொடுத்தாள். என்ன மைதிலி, முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு? வந்து சொல்கிறேன். அக்கௌண்டன்ட் டேபிளுக்கு போய்விட்டு திரும்பி அவளின் முகம் கொல்லா பூரிப்பு. 3000 தந்திருக்கிறார் வசந்தா. ஆமாம், 3 மாதத்துக்குள்ள இதை விட குறைவாக கொடுத்தா யார் வேலை செய்வா என்றால் அசிர்த்தியாக. அம்மாவுக்கு உடனே ஒரு கடிதம் எழுதினாள். சம்பளம் கிடைத்த விவரத்தையும், அது டிகிரியும் கம்ப்யூட்டரும் சேரப்போவும் விவரத்தையும், அடுத்த மாதம் முதல் பணம் அனுப்புவதாகவும் எழுதினாள். முடிவாக, அம்மா, நீ என்னை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு தெரியும். எந்த விதத்திலும் உன் நம்பிக்கையை நான் பாழடிக்க மாட்டேன். என்னுடைய லட்சியம் படிப்பது, நல்ல வேலைக்கு போவது மட்டும்தான். கவலையே படாத என்று எழுதினாள். வசந்தாவின் உதவியோடு பட்டப்படிப்பில் சேர அலைந்து திரிந்து விண்ணப்பித்தாள். அத்தைக்கோ மாமாவுக்கோ இதில் அவ்வளவு ஆர்வமில்லை என்றாலும் ரம்யா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாள்.
75% வாங்கி மேலே படிக்காமல் இருக்கிறது முட்டாள்தனம் மைதிலி. எப்படியாச்சும் படி, வேலையும் செஞ்சுக்கிட்டே படிக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் முயற்சி பண்ண விடாத என்றாள். ஒரு வழியாக பட்டப்படிப்புக்கு இடம் கிடைத்தது. மைதிலி மிகவும் உற்சாகமானாள். அந்த சூட்டோடு கம்ப்யூட்டரும் சேர விரும்பி வசந்தாவை விசாரித்தாள். உன் ஆசையெல்லாம் சரிதான் மைதிலி, ஆனால் உன்னால் முடியுமான்னு யோசிச்சியா? ஏற்கனவே ஆஃபீஸில் 9லேருந்து 6 மணி வரைக்கும் வேலை, மாமா வீட்டில் மற்ற நேரமெல்லாம் எடுபடி வேலை. இனி கிளாஸுக்கு எப்படி போவ, எப்போ போவ? இது கொஞ்சம் சிரமம்தான் என்று தோன்றியது மைதிலிக்கு. என்றாலுமே படித்தாக வேண்டும். அதுக்காக எந்த கஷ்டத்தையும் சமாளிக்க வேண்டும். தெரியும் வசந்தா, ஆனாலும் மாமா வீட்டில் எப்படியோ இருக்க, அம்மா என்னை அனுப்பலையே, எடுபடியாக இருக்க. சமாளிக்க முடியும்னு உனக்கு தைரியம் இருந்தால் தாராளமாக செய். இந்த சனிக்கிழமை ஆஃபீஸ் அரை நாள் தான், மதியத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறேன். நான் படித்த சென்டர் 2 தெரு தள்ளி தான் இருக்குது என்றாள். மாமாவிடம் இது பற்றி இன்னைக்கு பேச வேண்டும் என்று நினைத்தவளுக்கு திடீரென்று சந்தேகம் தோன்றியது. ஒருவேளை மாமா ஏதாவது காரணம் சொல்லி தடை போட்டால்? இந்த நினைப்பு வந்ததுமே தனது யோசனையை மாற்றிக்கொண்டாள். வகுப்பில் சேருகிற வரையில் மூச்சு விடக்கூடாது என்று முடிவு செய்தாள். மாமாவுக்கு எதிராக இப்படி திட்டமிடுவது அவளுக்கே கூச்சமாகத்தான் இருந்தது. என்றாலுமே வேற வழி இல்லை. எனக்கு நானும் அம்மாவும் முக்கியம். வாடியிருக்கும் எங்கள் வாழ்க்கை செழிக்க வேண்டும், மலர்ந்து மனம் வீச வேண்டும். மைதிலியின் மனதுக்குள் தெளிவு பிறந்தது. அடட மைதிலி, வாங்க வாங்க, வராதவங்கெல்லாம் வந்திருக்கீங்களே, வாங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டரின் வரவேற்பறையில் கேட்ட குரல் மைதிலியை திடுக்கிடச் செய்தது. அவளை வரவேற்றது ஒரு இளைஞன். மைதிலி தன்னுடன் வந்த வசந்தாவை திரும்பி பார்த்தால். எனக்கு தெரியாது என்றால் அவள் பார்வை. என் ரூமுக்கு வாங்க, எப்போவுமே ஆஃப்டர்நூனில் நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு வேலையாக இருக்கேன். ஐ ஆம் லக்கி, நீங்கள் வந்திருக்கீங்களே. அவர்களுக்கு முன்னே பேசிக்கொண்டே போனவன் தனியாக இருந்த அரைக்கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனான். நாங்கள் கிளாஸில் சேர்றது பற்றி விசாரிக்க வந்தோம் என்றாள் வசந்தா உள்ளே நுழையாமலே. எதுவானாலும் சரி, உள்ளே வாங்க என்றான் அந்த இளைஞன். உள்ளே போய் நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா மைதிலி என்றான் அந்த இளைஞன். இல்லை என்று மைதிலி தலையசைத்தாள். உங்கள் மாமா பையன் சுந்தரோட ஃப்ரெண்டுங்க. ஒரு தடவை வீட்டுக்கு கூட வந்தேனே, நீங்கள் குடிக்க தண்ணி கூட கொண்டு வந்து கொடுத்தீங்களே. சாரிங்க, நினைவில்லை. அவன் ஏமாற்றமாக புன்னகை செய்தான். நல்ல வேளையாக வசந்தா கோர்ஸ் விவரம் கேட்டு பேச்சை மாற்றிவிட சூழ்நிலை சகஜமானது. மைதிலியின் தேவைகளை தெரிந்து கொண்டு அவளுக்கு தேவையான படிப்பு இன்னதென்று தெரிவித்தான். மைதிலி தன் பொருளாதார நிலையை உடைத்து சொல்லிவிட சற்று நேரம் யோசித்தான். ஓகே மைதிலி, நான் இந்த சென்டரோட பார்ட்னர். எனக்குள்ள உரிமையை வச்சு டியூஷன் ஃபீஸை குறைச்சிக்கிறேன். பேமெண்ட்டை 4 தவணையாக கொடுங்க, சரியா? மைதிலி மிகவும் மகிழ்ந்து போனாள். ரொம்ப தேங்க்ஸுங்க என்றாள். காலையில் 7:30 முதல் 8:30 வரை வகுப்புக்கு வருவதாக முடிவாயிற்று. தனது கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மெய்ப்படுவது கண்டு திருப்தியோடு வீடு திரும்பினாள். ஆனால் மாமா வீட்டில் பூகம்பம் வெடித்தது. என்ன நினச்சிட்டு இருக்கிற உன் மனசில்? எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு வார்த்தை பேசணும், சொல்லணும்னு தோணலையா? என்ன வளர்த்துருக்குறா உங்கள் அம்மா? ஏற்கனவே நீ வீட்டு வேலை செய்கிறதுல கொஞ்சம், இதில் காலையில் கிளாஸுக்கு வேற போவியா? இல்லை நான் தான் உனக்கு துவைச்சி போட்டு சமைச்சு போட்டு பணிக்க பார்க்கணுமா? வரட்டும் உங்கள் மாமா. தெருவோடு போன எண்ணத்தையோ மடியில் பிடிச்சி விட்டுக்கிட்ட மாதிரிலாம் இருக்குது. எங்களுக்கு இது தேவைதான். அத்தை கூப்பாடு போட்டாள். நான் மேலே படிக்கணும்னு தான் அம்மா என்னை அனுப்பினாங்க அத்தை. நியாயமாக மாமா தான் இதையெல்லாம் செஞ்சுருக்கணும். அவர் செய்யாததுனால தான் நானே செய்ய வேண்டியதா? மைதிலி அமைதியாகத்தான் சொன்னாள். ஆமாண்டி, உங்கள் மாமா உன்னை கவனிக்காமல் நட்டாத்தில் விட்டுட்டா இருப்பாரு. இப்போ நீயே கரையேற்றிக்கிற. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லல அத்தை. இதுக்கு மேலே அத்தை அவளுடைய பேச்சை கவனிக்க தயாராக இல்லை. தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ராத்திரி பசித்தது. சாப்பிட பிடிக்காமல் படுத்து கொண்டாள். எப்போதுமே நல்ல ஆலோசனைகளை சொல்லும் ரம்யாவும் கம்ப்யூட்டர் படிக்கிறியா என்று கேட்ட கேள்வியில் பொறாமை இருந்தது. அடுத்த நாள் காலையில் மைதிலி கம்ப்யூட்டர் வகுப்புக்கு போக தயாராகையில் மாமா வந்தார். மைதிலி, உன் போக்கு எனக்கு பிடிக்கல, ஆனாலும் என் தங்கச்சி மகளாயிட்டியே, அதனால் நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறேன். பொண்ணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பமானம் போகிற மாதிரி எதையும் பண்ணிடாத. இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, பார்த்து நடந்துக்கோ. காதல் கத்திரிக்கான்னு எவங்கிட்டையாவது பல்ல காட்டினேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. அத்தை தன் அறையிலிருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டினாள்.
நல்லா மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லுங்க. அவளை படிக்க வைக்க நீங்கள் முயற்சி பண்ணலையா? அதுதான் அவளே வழி தேடிக்கிட்டாலாம். அது மாதிரி அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடியாதோ என்னவோ, இவளே தேடிக்க போறா. அத்தையின் பேச்சில் நக்கல் இருந்தது. மைதிலி பல்லை கடித்து கொண்டு நின்றிருந்தாள். எல்லாரும் இழுக்கிற வழியில் நான் போனால் பாராட்டுகிறார்கள், எனக்கென்று துணிந்து தனி வழி தேடினால் எதிர்க்கிறார்கள். என்ன உலகம் இது? ஆனாலும் அவள் தீர்மானித்தது தான். நான் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், என் கனவுகள் நனவாக வேண்டும். அதற்காக எதையும் சகிக்கலாம், தாங்கலாம். மைதிலி மௌனமாக வெளியேறினாள். கம்ப்யூட்டர் சென்டரில் ரகு இருந்தா. உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன் மைதிலி. இன்னைக்கு முதல் நாள் இல்லையா? நானும் கூட இருக்கேன். பயப்படாதீங்க. கம்ப்யூட்டரில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பழகிட்டிங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி ஆகிடும். நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கும். மைதிலிக்கு கம்ப்யூட்டரை பார்த்து பயம் வரவில்லை. ரகுவை பார்த்து தான் பயமாக இருந்தது. கற்றுக்கொள்ள வருகிறவர்களுக்கு உதவி செய்ய 2 ஆசிரியர்கள் இருந்தனர். ஆனால் ரகு அவர்களை விலக்கிவிட்டு தானே அவளோடு அமர்ந்தான். இன்னைக்கு மட்டும் என்று அவன் சொன்னாலுமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று மைதிலிக்கு கவலைதான் வந்தது. அவனை தவிர்க்கும் வழி தெரியவில்லை. மைதிலி, உனக்கு ஃபோன். வசந்தா அழைத்தாள். மைதிலி அவள் அருகே போனது மெதுவாக ரகு என்றாள். மைதிலி திகைத்தாள். அவள் 2 நாளாக கம்ப்யூட்டருக்கு போகவில்லை வகுப்புக்கு. உடம்பு சரியில்லையா? ஹலோ ஹலோ மைதிலி, என்ன 2 நாளாக கிளாஸுக்கு வரலையாமே? 4 மாதம் படித்தது போதும்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க சார், உடம்புக்கு சரியில்லை. அதுதான். அடடா, சரி, என்னாச்சு? காய்ச்சல். அப்படியா? பரவாயில்ல, முழுசும் சரியானதும் வாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டது வேறு விஷயத்துக்காக. தயங்கினாள். சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. மைதிலி பதில் சொல்லவில்லை. மைதிலி, லைனில் இருக்கீங்களா? கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் ஒரே தொல்லை, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, வீட்டில் வந்து பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட. மைதிலிக்கு வியர்த்தது. முதல் தடவையிலிருந்தே அவன் பார்வையும் பேச்சும் மைதிலியை நெருடி கொண்டே தான் இருந்தது. ரகு சார், என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கை நிலை வேற, என்னோடது வேற. என்னை விட்டுடுங்களேன். எனக்கு இதையெல்லாம் இப்போ நாட்டமே கிடையாது. இது சம்பந்தமாக இனி என்கிட்ட பேசுறதுன்னா நான் சென்டரை மாற்றவும் தயங்க மாட்டேன். படபடப்பை அடக்கி கொண்டு கராராக சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் கூட ஃபோனை வைத்து விட்டாள் மைதிலி. வசந்தாவுக்கு அருகிலேயே உட்கார்ந்து விட்டாள். அவள் டேபிளிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தாள். மைதிலி, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. உன் குடும்ப நிலைக்கு இந்த ரகுவோட சம்பந்தம் கனவுலையும் கிடைக்காது. ரகு ஆசைப்பட்டு வரும்போது நீ அந்த ஆளை கட்டிக்கிட்டா என்ன? மைதிலி சோகமாக சிரித்தாள். நான் பிராணவாயு கிடைக்காம உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நோயாளி வசந்தா. எனக்கு ஜிலேபியும் பாதுஷாவும் செரிக்காது. நான் முதல்ல என்ன உசத்திக்கணும், சொந்த காலில் நிற்கணும், அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும். அதுதான் என்னோட இப்போதைய கனவு. என் மனசில் காதலுக்கோ கல்யாணத்துக்கோ இடமில்லை வசந்தா. நீ ரகுவை கட்டிக்கிட்டா உன் கனவெல்லாம் இன்னும் சுலபமாக நிறைவேறும் மைதிலி. நீ புரியாமல் பேசுகிற வசந்தா. ஓரளவுக்கு வசதியான சூழ்நிலையில் வளர்ந்துட்ட அந்த ரகுவுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. ஒரு ஆளோட உருவத்தை பிடிச்சிருக்கிறதாலேயே அதை காதல்னு நினைக்கிறதும் கல்யாணத்துக்கு தயாராகிறதும் அபத்தம். சினிமாவுக்கு தான் இதெல்லாம் சரிப்படும். வாழ்க்கை நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்க வேறு நிறைய விஷயங்களும் தேவை. அது ரகுவுக்கு தெரியல. அது எப்படியோ ரகு இல்லை, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில் நான் இல்லை வசந்தா. விட்டுட்டு வேற வேலையை பாரு. வசந்தாவுக்கு மைதிலியை பார்த்து கோபப்படுவதா சந்தோஷப்படுவதா என்றே தெரியவில்லை. மைதிலி எழுந்து தன் இடத்துக்கு போனாள். 1 வாரம் போயிருக்கோம். மாமாவும் அத்தையும் ரம்யாவை கூட்டிக் கொண்டு திருப்பதி போனார்கள். ஏதோ வேண்டுதலாம். சுந்தருக்கு இதெல்லாம் பிடிக்காது போல. அவன் எப்போதும் போல அலுவலகம் போயிருந்தான். மாமா இல்லாததால் அலுவலகத்தில் சீக்கிரமே வேலை முடிந்துவிட வீட்டுக்கு போனால் திருப்பதி சென்றவர்கள் வர இரவு ஆகிவிடும். தனக்கும் சுந்தருக்கு மட்டும் சமைத்து கொண்டால் போதும். சுந்தர் வீடு திரும்ப 8, 9 கூட ஆகலாம். சாப்பாட்டு மேஜையில் வைத்து விட்டால் போதும். அவனே சாப்பிட்டு கொள்வான். ஏதாவது தேவையெனில் இருக்கவே இருக்கிறாள் வேலைக்காரி. ஆளில்லாத வீடு அவளை மிகவும் சுதந்திரமாக்கியது போல இருந்தது. பாட்டு பாடிக்கொண்டே நிதானமாக குளித்தாள், துணிகளை துவைத்தாள். நல்ல வேலையாக ஆரம்பம் முதலே அவள் தன் துணிகளை வேலைக்காரியிடம் தராமல் தானே துவைத்து கொண்டாளே. அத்தையின் பாட்டு மிச்சமானது.
7:30 மணி போல சமையலறை பக்கமாக வந்தபோது அதை ஒட்டிய ஹாலில் சுந்தர் இருந்தான். ஏதோ புத்தகத்தை புரட்டியபடி. இன்னும் உடை கூட மாற்றவில்லை. வா மைதிலி, உனக்காக தான் வெயிட் பண்ணினேன். கொஞ்சம் பேசணும், வெளியில் போகலாம், வரியா? மைதிலி நெற்றியை சுருக்கினாள். மைதிலிக்கும் சுந்தருக்கும் பேசும்படியான பொது விஷயங்களே கிடையாது. இதுவரை பேசினதும் கிடையாது. அதிலும் வந்த புதிதில் இவன் விஷயமாக மாமாவிடம் தேவையின்றி வாங்கி கட்டினதிலிருந்து அவன் நிற்கிற திசைக்கே இவள் போகிறதில்ல. இப்போது என்னை எதற்காக கூப்பிடுகிறான்? திரும்பவும் பிரச்சனையில் மாட்டப் போகிறேனா? என்ன பேசணும்? இங்கேயே பேசலாமே என்றால் தயங்கி. வேண்டாம், வெளியில் போயிடுவோம். மாமா, அப்பா ஃபோன் பண்ணினாரு. நாளைக்கு மத்தியானம் தான் வருவாங்களாம். நாம் வெளியில் சாப்பிட்டுக்கலாம். எல்லாவற்றையுமே அவனே தீர்மானித்தவன் போல பேசினான். அவன் முகம் வித்தியாசமான உணர்வுகளோடு எதையுமே காட்டியவில்லை. ஏதோ சிந்தனையில் இறங்கியிருந்தது. மைதிலி சற்று யோசித்தாள். சுமார் 1 வருஷம் முன் சென்னை வந்து இறங்கிய அப்பாவி பெண் மைதிலி அல்ல இப்போது இருப்பது. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் இப்போது வந்திருக்கிறது. தவிர அவள் அறிந்த வரையில் சுந்தர் கூட மோசமான குணங்கள் உள்ளவன் இல்லை. மாமாவுக்கு தெரியாமல் புகைப்பிடிப்பான், அது மட்டும்தான். சரி, வரேன். இருவரும் மாருதி ஆம்னியில் கிளம்பினார்கள். முதலாக இவனுடன் இந்த வண்டியில் செய்த பயணம் நினைவு வந்தது. சிரித்து கொண்டாள். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறுத்தினா. மைதிலிக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லாத இடங்கள். அதனால் சுந்தரை நாய்க்குட்டி போல பின்தொடர்ந்தாள். அரை இருட்டில் அவன் இடம் தேடி அமர அவன் எதிரில் மைதிலி உட்கார்ந்தாள். அவளுக்கும் சேர்த்து அவனே உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். பிறகு இவள் பக்கம் திரும்பினான். நேத்து ரகு என்னை வந்து பார்த்தான் என்றான். மைதிலியின் டென்ஷன் நொடியில் காணாமல் போனது. இவ்வளவுதானா? அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணினானாமே, நீ வேணான்னுட்டியாமே. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மைதிலி. ஆனால் எனக்கு பிடிக்கலையே. ஏன்? நல்ல ஸ்மார்ட்டான பையன்தானே, வசதியானவன், படித்தவன். ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணுற மூடில் இருந்திருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கலாம் சுந்தர். ஆனால் என்னோட எண்ணங்கள், தேவைகள் எல்லாமே வேறையே. நான் ரகுவை ஒதுக்கிறது ரகுவோட தகுதி குறைவுனால இல்லை. நீங்களோ அவரோ புரிஞ்சிக்கணும். சொந்த காலில் நிற்கணுங்கிறது என்னோட லட்சியத்துக்கு அவர் குறுக்க வரக்கூடாது இல்லை, அதனால தான். ஆனால் ரகு ஒன்று ரொம்ப விரும்புகிறான்னு நினைக்கிறேன். நீ முடியாதுன்னதை அவனால் தாங்கிக்கவே முடியல. இல்லை சுந்தர், இது வெறும் அட்ராக்ஷன் தான். வேற ஒரு பெட்டர் பொண்ணு வரும்போது தானாகவே இந்த இன்ட்ரெஸ்ட் மாறி போயிடும். முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க துணியறதுலேருந்தே ரகு எவ்வளவு இம்மெச்சூர்டுன்னு விளங்கலையா உங்களுக்கு? அழகாக இருக்கிறதோ கலராக இருக்கிறதோ ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கல. அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய உண்டு. சாப்பாடு வந்தது. சாப்பிட ஆரம்பித்தார்கள். நீ ஒருவேளை நீ என் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ பயப்படுறியா? அதுதான் பிரச்சனைனா சொல்லு, நான் பேசுகிறேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது சுந்தர். முதல்ல நான் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். அப்புறமா அம்மாவை என்னோட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவுமே. மைதிலியின் குரலில் இருந்த உறுதி சுந்தருக்கு புரிந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவன் எதுவுமே பேசவில்லை. இது பற்றி வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் சுந்தர். மைதிலி கேட்டுக்கொள்ள அவன் தலையசைத்தான். மைதிலியின் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிவடைந்து விட அடுத்த கோர்ஸை அங்கே படிக்க விரும்பவில்லை மைதிலி. எனவே அங்கிருந்து நின்றுவிட்டு வேறு இடம் தேடினாள். சற்று தூரத்தில் வேறு ஒரு சென்டர் கிடைக்க அங்கே போய் சேர்ந்தாள். இடையில் 10 நாள் ஊருக்கு போய் வந்தாள். அம்மாவுக்கு மைதிலியை கண்டதில் எக்கச்சக்கமான உற்சாகம். மகளை ஒரு வேலை செய்ய விடாமல் உட்கார வைத்து விதவிதமாக சமைத்து போட்டாள். மைதிலியும் கவனமாக மாமா வீட்டில் தனக்குள்ள பிரச்சனைகளை சொல்லிவிடாமல் தவிர்த்தாள். அம்மா அவளை படிக்க வைக்கவும் 3 வேளை உணவுக்காகவும் எவ்வளவோ துன்பங்களை, துயரங்களை சுமந்திருக்கிறாள். அவற்றுக்கு முன்னே மைதிலியின் பிரச்சனைகள் எல்லாம் தூசு. தவிர இது அவள் முறையல்லவா? அம்மா தன்னால் முடிந்ததை செய்தால் இனி மைதிலியும் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டுமல்லவா? ஒழுங்கான வேலை கிடைத்ததும் அம்மா தன்னோடு வந்து விட வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினாள். மாமாவும் அத்தையும் மிகவும் சந்தோஷமாக இவளை வரவேற்றார்கள். அவர்கள் முகத்தில் ஏதோ தனி கலை பரவி இருந்தது. ஆனால் மைதிலி எதையுமே விசாரிக்கவில்லை. அவளுடைய நினைவு முழுவதுமே அடுத்து அவள் படிக்க வேண்டிய கம்ப்யூட்டர் படிப்பு பற்றியே இருந்தது. கம்ப்யூட்டர் படிப்பும் மாமா கம்பெனி வேலையுமாக நாட்கள் வேகமாக ஓடியது. இன்னும் 6 மாதத்தில் பட்டப்படிப்பு முடிந்து போகும். அடுத்து என்ன படிக்கலாம் என்று தீர்மானிக்க வேண்டும். முடிந்தால் வேறு இடத்தில் வேலை தேடிக்கொள்ளணும். அன்றைக்கு இரவு படுக்கப் போகிற நேரத்தில் ரம்யா அவளை கூப்பிட்டாள். அவள் முகம் கருத்திருந்தது. மைதிலி, உனக்கு ரகுவை தெரியுமா? மைதிலி திடுக்கிட்டாள். இத்தனை மாதங்கள் கழித்து திரும்பவும் ரகுவா? எதற்கு கேட்கிறாள்? ஆமாம், நான் முதல்ல படித்த கம்ப்யூட்டர் சென்டரோட ஓனரில் ஒருத்தர். உங்கள் அண்ணாவுக்கும் தெரியுமே? பாயை விரித்து கொண்டே சொன்னாள். அந்த முறையில் கேட்கல. ரகு உன்னை
லவ் பண்ணினாராமே, நீ பயங்கர அழுத்தக்காரி தான், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. மைதிலிக்கு தர்ம சங்கடமானது. இதில் தன்னுடைய தவறு என்ன அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது எப்போவோ முடிஞ்சு போன கதையாச்சே. இது அவங்க பார்த்த இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தவிர இத்தனை நாள் கழித்து இப்போ என்ன அதை பற்றி? நீ சொல்லியிருக்கலாமில்ல. ரகு நேற்று தான் என்கிட்ட சொன்னார், அதுவும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நிச்சயமான அப்புறம். மைதிலி ஒரு நிமிடம் திகைத்தாள், பின் சிரித்தாள். ரகுவை பற்றி தான் எனக்கு தெரியும், நான் போட்ட கணக்கு தப்பவில்லை என்ற பெருமிதத்தில் வந்த சிரிப்பு அது. ஆண்கள் எப்போதுமே ஆண்கள் தானே, அவசரக்காரர்கள், தெளிவில்லாதவர்கள். வாழ்த்துக்கள் ரம்யா, நிச்சயமா அது வரைக்கும் விஷயம் வந்திருக்குது, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, அத்தை மாமா கூட சொல்லலையே. மைதிலிக்கு நிஜமாகவே வருத்தமாகத்தான் இருந்தது. இது அவங்க பார்த்த வரன் இல்லை மைதிலி. சுந்தர் கூட 2-3 தடவை ரகுவை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வசதிக்கு வசதி, படிப்பு, நாத்தனார் மச்சினர் புடுங்கல் இல்லாத வீடு. என்னைக்கு இருந்தாலும் எவனாச்சும் ஒருத்தனை கட்டிக்கிட்டு தானே ஆகணும். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கட்டிக்கிறத விட கஷ்டப்படுறத விட இது பெட்டருன்னு தோணுச்சு. ஆனால் ஆளு கெட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன். ரம்யா பெருமையாக சொன்னாள். இத்தனை கணக்குகளுக்கு பிறகு வருவது காதலா? மைதிலியும் யோசித்தாள். அப்பதான் ஒரு நாள் ரகு சொன்னான், உன்னை ட்ரை பண்ணின விஷயத்த. ஆமாம், ரகுவுக்கு என்ன குறைச்சல்? ஏன் வேண்டான்னு சொல்லிட்ட? அவள் குரலில் இருந்தது ஆவலா சந்தேகமா? என்ன ரம்யா, ரகுவுக்கு தான் புரியலன்னா உனக்குமா தெரியாது? அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்க முடியுமா என்ன? தவிர அவர் ரேஞ்சு உனக்கு தானே சரிப்படும், என்ன போல பட்டிகாடுகளுக்கெல்லாம் சரி வராது. மைதிலியின் பதில் ரம்யாவை முழுவதுமே திருப்திப்படுத்தியது போல தோன்றவில்லை. என்றாலுமே அதற்கு பிறகு ரம்யா எதுவுமே பேசவில்லை. மைதிலிக்கு அதுவும் சௌகரியமாகி போனது. ஆமாம், எப்போ கல்யாணம் வைக்க போகிறீங்க? அதிகம் தள்ளி போட வேணான்னு ரகு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த மாதமே கூட இருக்கலாம். அப்படியானால் அம்மா வர வேண்டியிருக்கும், செலவு அதிகமாகும், எப்படி சமாளிக்கலாம் என்ற யோசனையினோடே தூங்கி போனாள் மைதிலி. மாமா கல்யாணத்தை அமர்க்கலப்படுத்தி இருந்தார். பெரிய கல்யாண மண்டபம், 3 நேரமும் விதவிதமாக உணவு வகைகள். அம்மா 4-5 நாள் முன்பே வந்து இறங்கிவிட்டால் வயசையும் பாராமல் சலிக்காம வேலை செய்தாள். மைதிலியும் அவள் பங்குக்கு உழைத்தாள். ஒரு வழியாக காலையில் தாலி கட்டியாயிற்று. இனி மாலையில் வரவேற்பு தான். மதிய உணவுக்காக கூட்டம் அலைமோதியது. மைதிலி காலையிலேயே ஒன்றும் சாப்பிடவில்லை. பசி வயிற்றை கிள்ளியது. அம்மாவை தேடினால் காணவில்லை. எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருப்பாள். அம்மாவுக்கு நல்ல மனது, எதையும் நன்மையாகவே பார்த்து பழகிய மனது, அடுத்தவருக்கு நன்மை செய்தே பழகிய மனது. மைதிலி மைதிலி உறவுக்கார பெண்மணி அவளை ஏலம் விட்டு கொண்டே வந்தாள். என்னம்மா, ரம்யா உன்னை தேடுறா பாரு, எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கிறா. மணப்பெண்ணின் அறைக்குள் போனாள். சுந்தரும் இருந்தான். இவ்வளோ தங்க நகைகள் இருக்கும்போது எதுக்கு அந்த கவரிங் செட்டு வேணும்னு அடம் பிடிக்கிற ரம்யா? ரிசப்ஷன் சாரிக்கு மேட்சாக வாங்கி வச்சது அந்த செட்டு. அதெல்லாம் உனக்கு புரியாது சுந்தர், இதில் நீ ஏன் தலையிடுறவோம் வேலையை பாரு. மைதிலி நுழைந்ததை பார்த்ததும், வா மைதிலி, அவசரமாக வீடு வரைக்கும் போகணும், என் பீரோவில் ஜுவல் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வேணும் ரிசப்ஷனுக்கு. உடனே ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறியா? அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடுறேன். அந்த கவரிங் செட்டு தானே? ஆமாம். மண்டபத்திலிருந்து வீடு தூரம். ஆட்டோவில் போனாலும் 50-60 கேட்கக்கூடும். அவ்வளவுக்கும் முக்கியமானதுன்னா மறக்காமல் நீயே எடுத்துகிட்டு வர்றது தானே. சுந்தர் மீண்டும் கோபித்தான். ரம்யா அவன் பேச்சை காதிலேயே வாங்கவில்லை. நான் எடுத்துகிட்டு வரேன் ரம்யா. மைதிலி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். மண்டப வாசலில் இறங்கின போது சுந்தர் ஆம்னி வண்டியோடு வந்தான். பெரிய உபகாரின்னு நினப்பா உனக்கு? இந்த வெயிலில் எப்படி போவையா? ஆட்டோவில் போக சொன்னாலே பைசா கேட்டியா? ஏறி தொலை. மைதிலி திகைப்போடு சிரிப்புமாக காரில் ஏறினாள். அவளுக்கு சுயநலம் ஜாஸ்தி, மனுஷங்களை மதிக்கவே தெரியாது என்றாள். மைதிலி பதிலுக்கு, உங்களுக்கு கோபம் ஜாஸ்தி, நிதானமே பேசவே தெரியல என்றாள். அவன் மைதிலியை திரும்பி பார்த்துவிட்டு பல்லை கடித்தான். அவன் கோபம் வண்டியின் வேகத்தில் தெரிந்தது. வீடு போய் சேருகிற வரையில் அவள் எதுவுமே பேசவில்லை. மைதிலியும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. ரம்யாவின் பீரோவில் அந்த பெட்டியை தேடி எடுத்தாள். திரும்ப வந்து காரில் ஏறிய போது சுந்தர் 2 ஃப்ரூட்டி பெட்டியோடு இருந்தா. ஒன்றை இவளிடம் நீட்டினான். எனக்கு எதுக்குப்பா இது? இப்போ இதெல்லாம் வேண்டாம்.
லஞ்ச் சாப்பிட்டியா? இல்லை என்றால் தயங்கி. பின்ன என்ன ஃபார்மாலிட்டி, குடி எரிச்சலோடு அவளிடம் தந்தான். அதை குடித்து முடித்து வண்டியை கிளப்பிய போது சுந்தரின் கோபம் குறைந்திருந்தது. இந்த கல்யாணத்தில் உனக்கு வருத்தம் இல்லையா மைதிலி? எதுக்கு? அவன் உன்னை தானே முதல்ல விரும்பினா? விரும்பினது ரகுதானே, நான் இல்லையே. எனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு அறிமுகமான உங்கள் நண்பர் ஒருத்தர் உங்கள் தங்கையை கட்டிக்கிறாரு, அவ்வளவுதான். காதலை அவ்வளவு ஈஸியாக மறந்துட முடியுமா மைதிலி? இதை பற்றி எனக்கு தெரியாதே சுந்தர், நான் யாரையுமே காதலிக்கலையே. ஆனால் எனக்கு தெரியாமல் மைதிலி என்றவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். நானும் ஒரு பொண்ணு 4 வருஷமாக லவ் பண்ணினேன் மைதிலி. ஹையர் ஸ்டடீஸுக்காக வெளியூர் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டா. என்ன ரீசன்னே விளங்கலை. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, என்னை மறந்துடுன்னு எழுதிட்டா. இப்போ 6 மாதமாக நான் பைத்தியமாக அலையிறேன் மைதிலி. மைதிலி அவனை திரும்பி பார்த்தாள். பாவமாக இருந்தது. நல்லவன் இவன். ஏமாற்றம். அந்த பெண்ணுக்கு எப்படி மனது வந்தது இவனை ஏமாற்ற? என்னை விட பணக்காரி, ஜாதி வெறி. என் வீட்டை எதிர்த்து அவளை கட்ட நான் தயாராக இருந்தேன் மைதிலி. 1,00,000 ரூபாய் பேங்க்லேயும் சேர்த்து வச்சுருந்தேன் செலவுக்கு. போனால் போகுது, விடுங்க. உங்களை கட்டிக்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு நினச்சிக்கோங்க. உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு நம்மால் காரண காரியத்தை சொல்ல முடியாது. அத்தத்தோட விட்டுறணும். எல்லா கடவுளையும் நிந்தித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிளவி மாதிரி பேசுகிற. சேச்சே, உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினாங்க, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா? எதுவானாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணுமில்ல. ஆரம்பிங்க, சரியாக போயிடும் எல்லாத்துக்கும். மண்டபத்தில் அவளை இறக்கி விடும்போது தேங்க்ஸ் மைதிலி என்றான். மைதிலி பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு ரம்யாவை தேடி போனாள். எங்கடி போன? 3 மணி ஆகுது சாப்பிடாம, அம்மா கேட்டாள். நகைகளை கொண்டு ரம்யாவிடம் கொடுத்துவிட்டு டைனிங் ஹால் நோக்கி நடந்தாள். அம்மாவும் கூடவே வந்தாள். மைதிலியுடனேயே உட்கார்ந்து கொண்டாள். என்னம்மா, நீயும் இன்னும் சாப்பிட்லையா? சாப்பிட்டேன்டி, சும்மா கூட உட்கார்ந்துருக்கிறேன் என்றாள். சாப்பாடு ஆறி அவளாக கிடந்தது. ரம்யாவை விட 1 வயசு தாண்டி நீ சின்னவ. உன்னை எப்போ இப்படி நான் கரையேற்றுறது அனுப்பி வைக்கிறது தெரியலையே. லட்சணமாக இருக்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க வேலைக்கு போகிறாளா, சொத்து எம்பிட்டு இருக்குதுன்னு தானே கேட்குறானுங்க. கடவுளா கண்ணு திறக்க உனக்கு ஒரு வழி காட்டினாத்தான் தேவலை. அம்மா எப்போதுமே இப்படி உணர்ச்சி வசப்படுகிறவள் அல்ல. குறிப்பாக மைதிலியின் கல்யாணம் பற்றி பேசவே மாட்டா. உறவுக்காரர் யாராவது ஏதாவது விசாரித்தால் கூட அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். வீணா நாம ஏன் கவலைப்படணும் என்பாள். அப்படிப்பட்டவள் ரம்யாவின் திருமணத்தை கண்டு கலங்கி போயிருக்கிறாள். புரிந்தது. வீணா அலட்டிக்காத அம்மா. அதாவது அந்தந்த காலத்தில் நடக்கணும், நீ தானம்மா சொல்லுவ. ஒரு வேளை கல்யாணமே ஆகாட்டி கூட என்ன, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், கவலையை விடு என்றாள் மைதிலி. அவள் சொல்லிவிட்டாலே தவிர அம்மாவுக்கு சமாதானமாகவில்லை. இது எப்படி படித்து முடித்து நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் கட்டி பேசாமல் பரசுவிடம் சொல்லிவிட்டு போவோமா? ஏழைக்கேற்ற எள்ளுருண்டைன்னு ஒரு பையனை பார்க்க சொல்லலாமா? பல்வேறு யோசனைகளோடு மகளை பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா. திருமணம் முடிந்த கையோடு ரம்யாவும் ரகுவும் தேனிலவு போய்விட அம்மாவையும் ஊருக்கு அனுப்பி வைத்தாள் மைதிலி. திரும்ப தனது சராசரி வாழ்க்கை துவங்கிய போது தான் அத்தையும் மாமாவும் அந்த குண்டை தூக்கி போட்டார்கள். மைதிலி, நீ இனி ஹாஸ்டலில் தங்கிக்கோயேன். ரம்யாவும் மாப்பிள்ளையும் அப்பப்போ வந்து போவாங்க. வயசு பொண்ணு உன்னை எப்படி வச்சுக்கிறது? அத்தை சொன்னாள். உங்கள் அம்மா இருந்தப்பவே சொல்லியிருக்கணும். கல்யாண வேலையில் மறந்து போச்சு. சம்பளம் கொஞ்சம் கூட்டி தரேன், எங்கேயாச்சும் ஹாஸ்டல் பார்த்துக்கோ. மாமா ரொம்ப தீர்மானமாக சொன்னார். மைதிலிக்கு திகைப்பாக இருந்தது. அலுவலகம் போன பிறகு வசந்தாவிடம் சொன்னாள். நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் மைதிலி. என்னைக்கு இருந்தாலும் ரகு உன்னை இஷ்டப்பட்டவன். அவன் இருக்கிற வீட்டில் நீ தனியாக இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை தான், சங்கடங்களை தான் உண்டாக்கும். நீ வேற எங்கேயாச்சும் தங்கிக்கிறது தான் நல்லது. வசந்தாவின் ஆலோசனை மைதிலிக்கு பிடித்துவிட ஹாஸ்டல் தேடினாள். 2 பஸ் ஸ்டாப் தூரத்தில் இருந்த ஆந்திரா மகிசபா ஹாஸ்டல் தான் அவள் வருமானத்துக்கு ஏற்றதாக இருந்தது. அடுத்த 4-5 நாளில் அங்கே லெட்டர் கொடுத்து அட்வான்ஸ் கட்டி போய் சேர்ந்து விட்டாள். ஹாஸ்டலுக்கு போன பிறகு அவளுக்கு நிறைய நேரம் மிச்சமாக இருந்தது. நிறைய கம்பெனிகளுக்கு எழுதி போட்டு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணி மாமாவின் கம்பெனியில் கிடைத்த சம்பளத்தை விட அதிகமாக தருகிற கம்பெனிக்கு போவது என்று முடிவெடுத்தாள். அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. இருந்தாலுமே விடாமல் முயற்சி செய்தாள். முடிந்தபோது சனி ஞாயிறுகளில் மாமா வீட்டுக்கும் போய் வந்தாள்.
மைதிலி பெண்கள் விடுதிக்கு வந்துவிட்டது அம்மாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பது அவள் கடிதத்தில் இருந்தே தெரிந்தது. என்றாலுமே எல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கிறேன் என்று எழுதியிருந்தாள். கொஞ்சம் வசதியான வேலை கிடைத்தால் அம்மாவையும் இங்கேயே வரவழைத்து தனி வீடு எடுத்து தங்கிக் கொள்ளலாம் என்று கூட நினைத்தாள். அது ஒரு சோம்பேறித்தனமான சனிக்கிழமை. விடுதி அறையில் படுத்து கதை புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். மைதிலி, உனக்கு ஒரு விசிட்டர் ஒரு பெண் எட்டி பார்த்து சொன்னாள். மைதிலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுக்கு ஏது விசிட்டர்? மாமா இங்கே எல்லாம் தேடி வரமாட்டாரே, யாராக இருக்கும்? கேள்வியோடு சந்தேகத்தோடு விசிட்டர் ரூமுக்கு வந்தாள். ஆச்சரியம், அங்கே சுந்தர் உட்கார்ந்திருந்தான். இவளை கண்டதும் அகலமாக சிரித்தான். வாங்க, என்ன அதிசயமாக இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்லை சுந்தர், நீங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லையே, அதுதான் கேட்டேன். அவள் எதிரில் உட்கார்ந்தாள். சும்மா இந்த வழியாக போனேன், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு இறங்கினேன். அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? ரகு, ரம்யா நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பின குற்ற உணர்வு கூட இல்லாமல் என்றான் எரிச்சலாக. இதில் குற்ற உணர்வு எதுக்கு வரணும் சுந்தர்? அது என் வீடு இல்லையே. என்னைக்கா இருந்தாலும் நான் வெளியில் போகிறது தானே நல்லது. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சமாதானம் வச்சிருக்கிற நீ, பொழைச்சிப்ப. இப்போ என்ன என்னோட சண்டை போடவா வந்தீங்க? இல்லம்மா தாயே, வந்த விஷயத்த சொல்லிடுறேன். போலியாக பணிவு காட்டி கும்பிடு போட்டான். நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர் லீஸுக்கு எடுக்கலான்னு இருக்கேன் மைதிலி. வெரி குட், செய்யுங்க. இப்போ போயிட்டுருக்கிற வேலை சென்டர் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு 6 மாதம் கழித்து வேலையை விட்டுறலான்னு திட்டம். அப்போது அது வரைக்கும் சென்டரை யார் பார்த்துப்பாவா? ஆள் வைக்க போகிறீங்களா? ஆமாம், அதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன். அப்பா கம்பெனியை விட்டுட்டு எங்கிட்ட வேலைக்கு சேர முடியுமா? 2 அசிஸ்டண்ட் போடுவேன். கேஷ் ஹேண்டலிங், சூப்பர்விஷன், இதுதான் உன்னோட வேலை. வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படியும் நான் வேறு இடத்துல வேலைக்கு போகிறதா தான் இருக்கேன். ஆனால் அங்கே விட்டுட்டு உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தால் மாமா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. மைதிலி தயங்கினால் யோசித்தாள். பெட்டர் சம்பளம், அதனால் போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. இதில் யோசிக்க என்ன இருக்குது? நான் வேலையை விடுறதுக்காக மாமா வருத்தப்பட மாட்டார். ஆனால் சுந்தர் அலுவலகத்தில் சேர்றதை எப்படி எடுத்துக்கொள்வார்? ஏற்கனவே தேவையின்றி சந்தேகப்பட்டவராயிற்று. என்னன்னு யோசிக்கிற? சொல்லி தொலையேன். அவள் சிரித்தாள். அவள் வந்த புதிதில் அவன் கீழே வந்து ஃபோன் செய்ததையும் அன்று நடந்த கூத்தையும் சொன்னாள். மை காட், இவ்வளோ நடந்திருக்குது, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்பாவும் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசவே இல்லையே. என்ன முட்டாள்தனம் இது! ஆண் ஆசை, அதனால் இதை பற்றி யோசிக்க என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை மைதிலி. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சென்டரை கண்டவங்க கிட்ட விட்டுட்டு போக முடியுமா? நம்பிக்கையான ஆள் வேணுமில்ல. எனக்கு நம்பிக்கையானவன் நீ தான். அவன் வார்த்தைகளில் தெரிந்த அந்த உறுதி அவளுக்கு வேற எதையோ உணர்த்தியது போல இருந்தது. தலை குனிந்து கொண்டாள். சுந்தர் விடை பெற்று போய் வெகு நேரமாகியும் மைதிலியின் மனதில் ஓடிய திகைப்பு விலகவே இல்லை. இத்தனை காலமாக இதே ஊரில் இருக்கிறவனுக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிடையாதா? என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறான்? ரகுவிடம் துணிந்து கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் முடிந்தது போல சுந்தரிடம் பேச முடியவில்லையே. ஏன் சுந்தரின் கம்பெனியில் வேலைக்கு சேர்வது தனக்கு நன்மையா தீமையா? ஏகப்பட்ட கேள்விகள். குழம்பி போயிருந்தாள் மைதிலி. அடுத்த நாள் எப்போதும் போல வசந்தாவிடம் இதை பற்றி சொன்னா. தொல்லை விட்டது. நாளைக்கே போய் சுந்தர் கம்பெனியில் சேர்ந்துக்கோ. அவசரப்படாத, இன்னும் தொடங்கலை. அப்போது துவங்கினதும் போய் சேர்ந்துடு. அவரே உன்னை நம்பி கூப்பிட்றாருன்னா நீ ஏன் மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கிற? நீ இப்போ உங்கள் மாமா பாதுகாப்பில் கூட இல்லையே. அவங்கள ஆலோசனை கேட்குற இடத்துலையும் இல்லை. அது அவசியமும் இல்லை. அம்மாவுக்காக மட்டும் பாரு. ஒரு வார்த்தை எழுதி போடு. வசந்தாவுடன் பேசின போது அது நியாயமாக தெரிந்தது. தனியே இருக்கும்போது மீண்டும் யோசித்தாள். ஒரு வழியாக 2 நாள் கழித்து சுந்தருக்கு ஃபோன் செய்தாள். உங்கள் கம்பெனியில் சேர சம்மதம் என்றாள். அப்பாடி, எங்கே முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? எப்போ சேர வேண்டியிருக்கும்? இன்னும் 2 வாரத்தில். சரி, மாமா கிட்ட இதை பற்றி என்ன சொல்கிறது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மைதிலி, நானே சொல்லிக்கிறேன். சுந்தரிடம் சொல்லிவிட்டாலே தவிர உள்ளுக்குள் கலக்கமாகத்தான் இருந்தது. புதிதாக ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறோமோ என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. சுந்தரின் சாஃப்ட்லேண்ட் துவங்கி 4 மாதங்களாகி இருக்கிறது. சுந்தரின் அலுவலகம் என்று பெயர்தானே ஒழிய முழு நிர்வாகத்தையும் மைதிலியே கவனித்தாள். பல சமயங்களில் வேலை நேரத்துக்கு பிறகும் சென்டர்லேயே இருந்தாள். சனி ஞாயிறுகளில் வந்து இருந்து வேலையும் செய்தாள். இதனால் நிறுவனம் குறுகிய காலத்திலேயே அந்த ஏரியா முழுக்க பிரபலமாகிவிட்டது. சூப்பர்வைசர் மைதிலி இருந்தாலே என்னவோ நிறைய பெண்களும் பிள்ளைகளும் சேர ஆரம்பித்தார்கள். முதல் மாத சம்பளமாக சுந்தர்
ரூபாயை எண்ணி கொடுத்தபோது மைதிலி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். என்ன இவ்வளோ தர்றீங்க? ஏன் பத்தலையா? ஐயோ இல்லை, இதுவே ஜாஸ்தின்னு நினச்சேன். 15-20 லட்சம் ரூபாய் சாதனங்கள் இருக்கிற இடத்த நீ பாதுகாக்கிற நிர்வாகம் பண்ணுற, இது கூட தரலன்னா எப்படிம்மா? அவ்வளவு பணத்தை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடுத்த நாள் சுந்தரிடம் சொன்னபோது சிரித்தான். பக்கத்து வங்கிக்கு அழைத்து போய் ஒரு அக்கௌண்ட் தொடங்கி கொடுத்தான். மைதிலிக்கு வேலை மிகவும் பிடித்து போனது. சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. வேலையில் உற்சாகம் கூடிய போது மாமா வீட்டை மறந்து போனால். அந்த பக்கம் போயே 4-5 மாதம் ஆகிறது. எப்போதாவது மாமா இங்கே வருவார். சம்பிரதாயமாக சில விசாரிப்புகள் இருக்கும். அதிலும் உள்ளார்ந்த அன்பையோ அக்கறையையோ அவள் உணரவே இல்லை. சுந்தர் இருக்கிறானா என்று விசாரித்துவிட்டு அத்தை சில சமயம் ஃபோன் செய்வாள். அதிலும் விலகல் துணிதான். ஆனால் இதையெல்லாம் மைதிலி கவனிக்கவே இல்லை. தன்னுடைய எதிர்காலமே இந்த அலுவலகம்தான் என்பது போல வேலை செய்ய ஆரம்பித்தாள். என்ன மேடம், ஒரே யோசனையாக இருக்கிறீங்க? நான் எதிரில் வந்து நிற்கிறது கூட தெரியலையே. சுந்தரின் குரல் கேட்டு விழித்தாள் மைதிலி. வாங்க என்றாள். பிறகு கடிகாரத்தை திரும்பி பார்த்தாள். என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க? 6 மணிக்கு மேலே தானே வர்றீங்க? ஆமாம், ஆனால் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதுதான் சீக்கிரமாக வந்தேன். என்ன விஷயம்? கம்ப்யூட்டர் சம்பந்தமான ட்ரைனிங் ஒன்றுக்கு என்ன அமெரிக்கா போக சொல்கிறாங்க. செலவெல்லாம் கம்பெனியோடது, சம்பளத்தோட லீவும் தருவாங்க. ரொம்ப நல்ல சான்ஸ் தானே சுந்தர், போக வேண்டியது தானே. 45 நாள் டூர் மைதிலி. நான் இல்லாமல் சென்டரை நீ கவனிச்சுக்குவியா? அப்போது தான் பிரச்சனையின் தீவிரமே அவளுக்கு விளங்கியது. அதுவரையில் நிர்வாகம் மைதிலியிடம்தான் இருந்தது என்றாலுமே வரவு செலவுகளை கணக்கு பார்த்து சுந்தர் வந்ததுமே ஒப்படைத்து விட்டு ஒதுங்கி விடுவாள். வெளி விவகாரங்கள் வேறு எதுவுமே தெரியாது. உன்னால் முடியுமா? யோசி, சொல்லு. நீ தைரியமாக செய்வேன்னா நான் போயிட்டு வரேன். சுந்தர் மைதிலியின் பதிலுக்காக காத்திருந்தான். மைதிலி யோசனை செய்தாள். இந்த ஊருக்கு வந்தபோது எனக்கு என்ன தெரிந்திருந்தது? சமாளிக்கவில்லையா? சம்பாதிக்க ஒரு வழியும் தேடி தொடர்ந்து தன்னையும் முன்னேற்றி கொள்ளவில்லையா? முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லையே. வரும்போது இருந்த நிலைக்கு இப்போது எவ்வளவோ தேவலை. பிறகென்ன யோசனை? யோசனைகள் அப்படியும் இப்படியுமாக ஓடியது. 45 நாள் தானே, சமாளித்து விடலாம் என்று மனம் தைரியம் சொன்னது. சரி சுந்தர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த ட்ரிப்பை ஒத்துக்கோங்க. சுந்தர் கண்களில் வெளிச்சம் பளிரிட கேட்டான். ஆர் யூ ஷூர்? ஆமாம், போயிட்டு வாங்க. உற்சாக மிகுதியில் சுந்தர் அவள் கரங்களை பிடித்து கொண்டான். தேங்க்யூ மைதிலி, தேங்க்யூ ஸோ மச். நான் அப்பாவை எதிர்த்து தான் இந்த தொழிலையே இறங்கினேன். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நல்ல வேலையா நீ உதவி செஞ்ச. இத்தனை நாளும் என்னை காப்பாற்றிட்ட. இப்போது இந்த வாய்ப்பை இழக்க வேண்டி வருமோன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நீ துணிஞ்சிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மைதிலி. மைதிலி ஒன்றும் சொல்லவில்லை. அவன் பாராட்டுகள் அவளை குளிர்வித்தன. அதே சமயம் அவன் தன் கைகளை விட்டுவிட்டால் நன்றாக இருக்கும் என்று கூட தோன்றியது. அப்பாடி! சுந்தர் அவள் கைகளை விட்டுவிட்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தான். கைகள் இரண்டும் தலைக்கு பின்னே வைத்து. இன்னைக்கு காலையில் இந்த ஆஃபரை கேட்டதுலேருந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். அவன் ஏதேதோ பேசிக்கொண்டே போக மைதிலி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். சுந்தரை ஒரு முன்கோபியாக மட்டுமே முதலில் அறிந்திருந்தாள். பின்புதான் அவனுடைய மென்மையான புத்திசாலித்தனமான பக்கங்கள் மைதிலிக்கு தெரிய வந்தது. உழைக்க தயங்காதவன், நேர்மையாக எப்போதுமே நேசிப்பவன், அப்பாவோடு சேர்ந்து அவர் தொழிலை தொடர மனமின்றி தன் காலில் நிற்க துணிந்தவன். சுந்தரின் இந்த குணங்கள் மைதிலியை அவன்பால் ஈர்க்க ஆரம்பித்திருந்தது. தன்னுடைய கனவுகள் ஓரளவு நிறைவேறிவிட்ட நிலையில் தன் மனதில் இந்த செயல்பாடு அவளின் கட்டுப்பாட்டை மீறுவது போல இருந்தது. எந்த விதத்திலும் தனது மன உணர்வுகள் முகத்தில் தெரிந்து விடாதபடி எப்போதுமே எச்சரிக்கையாக இருந்தாள். அம்மா எப்போதோ எழுதிய தகுதிக்கு மீறி ஆசைப்படாதே அடிக்கடி நினைவுக்கு வந்தது. இனி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகம் இவனை நெருங்கவோ உரிமையோடு பேசவோ கூடாது. அது போன்ற சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இவள் மன ஓட்டங்கள் எதுவும் புரியாத சுந்தர் மிக உற்சாகமாக இருந்தான். மைதிலியை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் இரவு உணவு வாங்கி தந்தான். ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டு வந்தான். இந்த மாசத்திலிருந்து உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் என்றான். மைதிலிக்கு சிந்தனையோடு ஹாஸ்டலுக்கு போக தோன்றியது. அடுத்த 10 நாளில் சுந்தர் அமெரிக்கா போனான். மாமாவுக்கும் அத்தைக்கும் மிகவும் சந்தோஷம். அம்மா, அப்பா, ரம்யா, ரகு எல்லாருமே ஏர்போர்ட் வருவதாக ஏற்பாடு. சுந்தர் இவளையும் வர சொன்னா. மைதிலி மறுத்துவிட்டாள். அவன் என்னென்னவோ சொல்லி கெஞ்சியுமே மைதிலி நகரவே இல்லை. வேறு வழியின்றி சுந்தர் ஏர்போர்ட் போகிற போது இவளிடம் வந்து சொல்லி கொண்டு போனான். அதையே மைதிலி கடிந்து கொண்டாள். சுந்தர் விமானம் ஏறிய 2ஆம் நாள் காலையில் மாமா வந்தார். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நீ தான் வீட்டு
பக்கமே வர்றதில்லையே. ஆமாம் மாமா, வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுந்தர் வந்துட்டுட்டும் வரேன். அவன் வர்றதுக்கு தான் இன்னும் 45 நாள் ஆகுமில்ல. சொல்ல மறந்துட்டேன், உங்கள் அம்மா சனிக்கிழமை காலையில் வர்றா, நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அம்மா வர்றாளா? மைதிலி ஆச்சரியமாக கேட்டாள். எதுக்கு? போன லெட்டரில் கூட எனக்கு எதுவும் எழுதலையே. இதென்ன அதிசயம்? அம்மாவுக்கு மகளை பார்க்கணுன்னு தோணி இருக்கும். சரி, சனிக்கிழமை காலையில் வந்துடுறியா? சரி, வர்றேன், யோசனையோடு சொன்னாள். அம்மா வாரத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். வாழைத்தோப்பில் எத்தனை குலை கிடைத்தது என்பதிலிருந்து கடைசியாக வீட்டில் என்ன சமைத்தாள் என்பது வரை எல்லா கதையையுமே எழுதுவாள். ஆனால் போன கடிதத்தில் அவள் இங்கே வருவதற்கான அறிகுறியே இல்லையே. என்ன திடீரென்று? எவ்வளவு யோசித்தும் மைதிலிக்கு விடை கிடைக்கவே இல்லை. ஆனாலும் அம்மாவின் வரவுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது என்பது மட்டுமே அவளுக்கு புரிந்தது. அடுத்த 4-5 நாளில் இந்த கவலை மனதில் கிடந்து அரித்து கொண்டே இருந்தது. சனிக்கிழமை காலை மைதிலி மாமா வீட்டுக்கு போனபோது அம்மா ஹாலில் இருந்தாள். இவளை கண்டதும் எழுந்து வந்து அணைத்து கொண்டாள். எப்படி மைதிலி இருக்க? கருத்து போய் இழைச்சிட்டியே. ஹாஸ்டலில் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? நல்லா கேளுங்க, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், சனி ஞாயிறு வீட்டு பக்கம் வான்னு, வயிறார சாப்பிட்டு போன்னு. கேட்டா தானே? வீட்டு பக்கம் வரதே இல்லை. அத்தை சொல்ல மைதிலிக்கு அந்த நாடகம் சங்கடமாக இருந்தது. வெறுமே சிரித்து வைத்தாள். மாமா காலாட்டி கொண்டே உட்கார்ந்திருந்தார். என்னம்மா திடீர்னு வந்திருக்கிற? என்ன விஷயம்? அம்மா அத்தை மாமாவை திரும்பி பார்த்தாள். பிறகு, ஏண்டி வரக்கூடாதா? ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு வந்த என்றாள். மற்றவர்கள் எதிரே அம்மாவிடம் வேறு எதுவும் கேட்க துணியாமல் வெறும் ஊர்க்கதைகள் மட்டும் பேசினாள். அத்தையோடு சேர்ந்து சமைத்தால் எல்லாருமாக இருந்து சாப்பிட்டார்கள். மதிய உணவுக்கு பிறகு மைதிலி அலுவலகத்துக்கு போக முற்பட மாமா தடுத்தார். உட்காரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கேள்விக்குறியோடு சோஃபாவில் உட்கார மாமா, அத்தை மாமா எல்லாருமே அவளை சுற்றி இருந்தனர். அம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், அம்மா சொன்னாள். மைதிலியின் நெற்றியில் வரிகள். எனக்கா கல்யாணமா? ஆமாம், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான். பையன் கொஞ்சம் வசதியான குடும்பம். பையன் காலேஜில் படிச்சுட்டு நிலத்தை பார்த்துக்கிறான். உன்னை ஃபோட்டோவில் பார்த்துருக்கான், பிடிச்சு போச்சான். அம்மா மனப்பாடம் செய்திருந்ததை ஒப்பிப்பது போல ஒப்பித்தாள். இருமா இரு, எனக்கு கல்யாணம் பண்ண இப்போ நீ என்ன பணமும் நகையும் சேர்த்து வச்சிருக்கிறியா? அதென்ன அப்படி கேட்டுட்ட? சொந்தக்காரங்கன்னு நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் உதவி செய்ய மாட்டோமா? அம்மாவை முந்தி கொண்டு அத்தை பதில் சொன்னாள். அப்படியானால் இந்த திட்டத்தின் மூல காரணங்கள் மாமாவும் அத்தையும் தானா? மைதிலிக்கு விளங்கியது. என்னைக்கு இருந்தாலும் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. அதை காலகாலத்தில் செய்யணுமில்ல. தவிர அந்த பையன் பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்கலையாம். பொண்ணு மட்டும் பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்கான். அம்மா சமாதானமாக சொன்னாள். பையனை எனக்கு நல்லா தெரியும், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையன்தான். மாமா வாயை விட இது முழுக்க முழுக்க மாமாவின் வேலைதான் என்பது புரிந்து போனது. பட்டிக்காட்டில் கட்டி கொடுக்க என்னை எதுக்குமா இங்கே அனுப்பி படிக்க வச்ச என்றாள். அம்மா பதில் சொல்ல தெரியாமல் பரிதாபமாக பார்த்தாள். கல்யாணம் வேணான்னு நான் சொல்லலம்மா, பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ வேணாம், கொஞ்சம் டைம் கொடு. சுந்தர் என்னை நம்பி ஆஃபீஸை விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்ததும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வரேன், பண்ணிக்கிறேன். மனதில் ஏதோ துக்கம் பரவி இருந்தும் அவள் அம்மாவிடம் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அவள் சொன்னதும் மாமா வெடித்தார். எம்பிள்ள கம்பெனியை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வச்சு நடத்துகிற எனக்கு இது முடியாத காரியமா? ஒப்படைச்சிட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? நீயும் என்னை பைத்தியம் மாதிரி பேசுகிற. நான் இனி ஆஃபீஸை பார்த்துப்பேன், நீ ஊரை பார்த்துட்டு கிளம்பு. மாமாவின் குரலில் கரிசனைக்கு பதில் ஆத்திரமும் கோபமும் தான் இருந்தது. அது மைதிலியை குழப்பியது. யோசனையோடு அவர்களை பார்த்தாள். உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நீ இழந்துடக்கூடாதுன்னு தான் மாமா கோபப்படுறாரு மைதிலி, புரிஞ்சுக்கோ என்றாள் அத்தை. அம்மா ஆடு திருடன கல்லனை போல விழித்தாள். எங்கேயோ ஏதோ தவறு இருக்கிறது. புரிந்தது மைதிலிக்கு. சரிம்மா, நான் யோசிக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. நீ எப்போ கிளம்புவ? தெரியலம்மா, உன் முடிவை பொறுத்து தான். சரி விடு, உனக்கு 2-3 புடவை எடுக்கணும். நாளைக்கு காலையில் ரெடியாயிரு, வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்றவுடன் சட்டென்று எழுந்தாள். இனியும் இங்கே இருப்பது சரியில்லை என்று தோன்றியது. மாமாவும் அத்தையும் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் பொதுவாக சொல்லிக்கொண்டு வெளியேறிவிட்டாள். மாமா அத்தையின் பிடியிலிருந்து அம்மாவை கலற்றி கொண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அத்தை நானும் வருகிறேன் என்றால். மாமா கார் எடுக்கிறேன் என்றார். எல்லாருமே போயிட்டு வந்துடலாமே என்றார். இவற்றையெல்லாம் மறந்து ஒதுக்கிட அம்மாவோடு தெருவில் இறங்கினாள். முதலில் ஒரு புடவை கடைக்கு கூட்டி போய் 2 சேலை வாங்கி தந்தாள். அம்மா கடைகளையும் கடை தெருக்களையும் பார்த்து வாய் பிளந்தாள். இவ்வளவு சாமானங்களையும்
வாங்கிறதுக்கு ஜனங்க கிட்ட ஏதுடி காசு? கிராமம் மாதிரி இல்லைம்மா, இந்த ஊர் மனுஷங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா செலவும் பண்ணுவாங்க, வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க. கொஞ்ச நேரம் கடை தெருக்களில் சுற்றிவிட்டு சுந்தரின் அலுவலகத்தை காட்டினாள். அங்கிருந்த ஊழியர்கள் இவளுக்கு தந்த மரியாதையை கண்டு மிகவும் மகிழ்ந்து போனாள். அங்கே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு மதிய உணவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போனாள். கொளுத்துகிற வெயிலில் குளுகுலுன்னு நல்லா தானே இருக்கு என்றால் அம்மா ஏசியை அனுபவித்தபடி. இந்த ஏசியால் ஒவ்வொரு பொருளின் விலையிலும் 2 ரூபாய் அதிகமாகும் என்று சொல்ல நினைத்தால் சொன்னால் உடனே அம்மா திகைத்து போவாள். எதுக்கு வீண் செலவு, வெளியே உட்காந்துப்போம் என்பாள். 2 பேருக்குமே உணவு ஆர்டர் செய்தாள் மைதிலி. இப்போ சொல்லுமா, என்ன திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்ட? எப்படி பிடிச்ச இந்த பையனை? என்னதான் மாமா உதவி செய்வாருன்னாலும் உங்ககிட்ட பணமே இல்லாமல் எப்படி சமாளிப்ப நீ? இப்போ தானே நான் சம்பாதிக்கிற பணத்தையே சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மைதிலி வரிசையாக கேள்விகள் கேட்க அவற்றுக்கு என்ன பதில் சொல்வதென்று அம்மாவுக்கு தெரியவில்லை. சற்று முன்னர் முகத்தில் கண்ட மகிழ்ச்சிக்கு கலை நகர்ந்து முகம் இருண்டு போயிருந்தது. சின்ன சின்ன காரியத்தை கூட என்கிட்ட சொல்கிற நீ இந்த கல்யாண ஏற்பாடுகளை ரகசியமாக செஞ்சங்கிறத என்னால் நம்பவே முடியலம்மா. சொல்லு, உண்மை என்னன்னு இப்போ வாச்சும் சொல்லுமா. அம்மாவின் கண்கள் திடீரென்று கலங்கின. முகம் உணர்ச்சி குவியலானது. நான் என்னடி பண்ணட்டும்? உன் மாமா போன மாதம் வீட்டுக்கு வந்தார். போன மாதமா? ஊருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம், அதையும் சொன்னார். அவருக்கு நீ சுந்தரோட பழகிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ அவனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்குவியோன்னு கவலை. அதுதான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தலகீழாக நிற்கிறாரு. இந்த வரனையும் அவரே தான் பார்த்து கொண்டு வந்தார். நான் விசாரித்த வரையிலும் பையனும் ரொம்ப நல்ல பையன்தான்னு தெரிஞ்சுது. சரின்னு சொன்னேன். அம்மாவின் குரல் தழுதழுத்தது. நமக்கு எதுக்குடி இவங்க வீட்டு விவகாரமெல்லாம்? நம்ம தகுதிக்கு பையன் போதாதா? நமக்கு உதவிக்குன்னு ஆம்பளை துணை கூட கிடையாது. இவங்களையெல்லாம் பகைச்சிக்கிட்டு நாம் இருக்க முடியுமே தவிர, உன்னை கண்டாலே ஆகாத மாமா அத்தை வீட்டுக்கு நீ மருமகளாக வந்தால் நிம்மதியாக குடித்தனம் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? இப்படி நீ கேட்குற அளவுக்கு எனக்கும் சுந்தருக்கும் இடையே எதுவுமே இல்லைம்மா. நாங்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டதும் இல்லை, நடந்துக்கிட்டதும் இல்லை. மாமாவுக்கு மட்டும் என்ன சந்தேகம்? உண்மையிலேயே உனக்கு சுந்தர் மேலே விருப்பம் இல்லையாடி மைதிலி? அம்மா ஆவலாக கேட்டாள். மைதிலி தடுமாறினாள். சமீப காலங்களாக அவள் சுந்தரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாள் என்பது உண்மைதான். ஆனால் அது குறித்து அவள் சுந்தரிடம் பேசினதே இல்லை. உணர்வுகளாக கூட வெளியில் காட்டினதும் இல்லை. இதை விருப்பமின்மை என்று சொல்ல முடியுமா? என்னடி பதிலை காணோம்? அம்மா, சுந்தர் மாதிரி ஒரு நல்ல பையனை கண்டா எந்த பொண்ணுக்குமே மனசில் ஆசை வரதான் செய்யும். இது இயற்கை. எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உண்டு, மறுக்கலை. ஆனால் அதை நான் சுந்தர்கிட்ட வெளிப்படுத்திக்கினதே இல்லை. ரொம்ப மரியாதையாக தான் பழகியிருக்கேன். சுந்தரும் என்கிட்ட வித்தியாசமாக நடந்துக்கிட்டதே கிடையாது. இல்லாத ஒன்றை பார்த்து எதுக்கு பயந்து அவசர கல்யாணம் பண்ணுற? அம்மா பெருமூச்சு விட்டாள். நான் உன்னை நம்புறேன்டி, நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் மாமா பறக்கிறாரே, கம்பெனியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மகளை கூட்டிக்கிட்டு போகிற வழியை பாருன்னு சுந்தர் வரதுக்குள்ளே கல்யாணத்தை முடிங்கிறாரே. அம்மாவின் வரவு, திடீர் கல்யாண ஆலோசனை, இவற்றின் பின்னணி மைதிலிக்கு முழுவதுமாக விளங்கியது. இதில் தன்னை விட சுந்தர் மீது தான் சந்தேகமும் பயமும் அதிகம் என்பது புரிய சிரிப்பு வந்தது. சாப்பிட்டு முடிந்ததும் அம்மாவை கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டாள். அம்மா சொல்கிற வரனை கட்டிக்க எனக்கு சம்மதம்தான், ஆனால் கண்டிப்பாக இப்போ இல்லை, 3 மாதம் கழிச்சு தான். மாமா அத்தையிடம் உறுதியாக சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி விட்டாள். அடுத்த 2 நாளில் அம்மா ஊருக்கு கிளம்பி போனால் தங்கள் திட்டம் முழுவதுமாக வெற்றி பெறாததில் மாமாவுக்கும் அத்தைக்கும் மிக மிக வருத்தம். என்றாலுமே வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளித்தார்கள். அமெரிக்கா போன சுந்தர் முதல் முறையாக அலுவலகத்துக்கு ஃபோன் செய்தான். மிகவும் உற்சாகமான குரலில் பேசினான். பயிற்சி மிகவும் கடினமானது, ஓய்வே கிடைக்கவில்லை, ஆகையால் அவளுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். அலுவலக விஷயங்களை சொன்ன மைதிலி சொந்த விவகாரத்தையும் சொல்லலாமா என்று நினைத்தவள் பிறகு தன் முடிவை மாற்றிக்கொண்டாள். அவ்வளவு தூரத்தில் இருப்பவனை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? சுந்தர், நான் 1 வாரம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு நினச்சேன். ஆஃபீஸை மாமாட்ட ஒப்படைச்சிட்டு போகட்டுமா? பைத்தியமா உனக்கு? உன்னை நம்பித்தானே நான் இங்கே வந்தேன். மாமாவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உனக்கு 1 நாள் கூட லீவே கிடையாது, நான் வர்ற வரைக்கும். புரிஞ்சுதா? வழக்கம் போல சிடுசிடுத்தான். தேவையின்றி அவனை கோபப்படுத்தி விட்டோமோ என்று வருந்தினாள். சாரி, பரவாயில்ல விடு. என்ன கேட்காம நீ எங்கேயுமே போகக்கூடாது, ஆஃபீஸை யார்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது, சரியா? சரி.
மைதிலிக்கு சற்று ஆசுவாசமானது. இந்த காரணத்தை சொல்லியே கல்யாணத்தை தள்ளி போட்டு விடலாம். யாரோ முகம் தெரியாத ஒருவனை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறோம் என்ற நினைப்பே அவளுக்கு கசந்தது. சுந்தர் இல்லாதது அவளுக்கு பெரிய குறையாக தெரிந்தது. சுந்தர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை நிச்சயமாக அவனுடன் பகிர்ந்து கொண்டிருப்பாள். அதற்கு பிறகு மாமா அடிக்கடி அலுவலகம் வர ஆரம்பித்தார். மாப்பிள்ளை அதை சொன்னார் இதை சொன்னார் என்று அவளுக்கு பார்த்திருக்கும் பையன் பற்றி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். அத்தை ஃபோன் பண்ணி நல்லா சாப்பிடு, ஒழுங்கா தூங்கி ரெஸ்ட் எடு, கல்யாணம் கட்ட போகிற பொண்ணு நல்லா இருக்கணுமில்ல என்பாள். மைதிலி எல்லாவற்றுக்குமே தலையசைத்தாள். இன்றோடு சுந்தரின் ட்ரைனிங் முடிகிறது. ஆனால் சனிக்கிழமை தான் வந்து சேருவானா. டிக்கெட் கிடைக்கவில்லை, இன்னும் 4 நாள் அவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்ற கவலை வந்தது. அந்த கவலையே அவளை வியப்படைய செய்தது. சுந்தர் இங்கே இருந்த நாட்களில் அவனை பற்றி யோசித்ததை விட இந்த 45 நாளில் அதிகம் யோசித்திருக்கிறாள். எப்போது திரும்பி வருவான் என்று காத்திருக்கிறாள். கம்பெனியை ஒப்படைக்க வேண்டும் என்று அவள் காரணம் சொல்லி கொண்டாலுமே மனது அவளை இடித்தது. நீ சொல்வது பொய், நீ அவனை விரும்புகிறாய் என்று சொன்னது. அந்த உண்மையை அவள் கேட்க விரும்பவில்லை. காதுகளை பொத்தி கொண்டாள். மைதிலி கம்ப்யூட்டரிலிருந்து நிமிர்ந்தாள். மைதிலி எதிரே மாமா நின்றிருந்தார். அகல மனப்புன்னகையுடன் அவர் அருகே கிராமத்து கலையுடன் ஒரு இளைஞன். வாங்க மாமா, இவர்தான் மிஸ்டர் கணேசன், உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. மைதிலி திடுக்கிட்டால். கணேசன் கைகூப்பியபடி நின்றிருந்தான். முகத்தில் புன்னகை. வாங்க என்றால் சங்கடத்துடன். பொண்ணை நேரில் பார்க்கணும்னு ஒரே தொந்தரவு. நீ வேற ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டியா? வேற வழி இல்லாமல் அவரே கிளம்பி வந்துட்டாரு. கூட அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. உட்கார அவர்களுக்கு நாற்காலி போட்டால் இதென்ன புது தலைவலி, இதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தாள். 2 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்த மாமா சட்டென்று எழுந்தார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன், நீ இவரோட பேசு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு இவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு என்றவர் கணேசன் பக்கம் திரும்பி, வரேன் மாப்பிள்ள, கூச்சப்படாதீங்க, இது என் மவன் ஆஃபீஸ் தான் என்று விட்டு போனார். மைதிலிக்கு கணேசிடம் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவளை பொறுத்தவரையில் அவன் யாரோ தானே. அந்நியனிடம் என்னத்தை விசாரிப்பது? குனிந்து வேலை செய்வது போல பாவனை செய்து கொண்டே யோசித்தாள். மாமாவின் மேல் ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. கல்யாணம் எனக்கு தானே, என் அனுமதியின்றி ஏன் இவங்களாகவே எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க? என் மீது திணிக்கிறார்கள். படித்திருந்தும் நகரத்தில் அதிக காலம் வாழ்ந்திருந்தோம் இன்னமும் பின்தங்கி இருக்கிறார்கள் மனதளவில். கம்ப்யூட்டரில் சரளமாக வேலை செய்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸை அழகாக நிர்வாகம் பண்ணுறீங்க, பார்க்கவே படித்த கலை தெரியுது, அப்புறம் எப்படி கிராமத்து மேலே ஆசை வச்சுருக்கீங்க? நீங்களும் என்ன போலத்தானா? கணேசன் கேட்க மைதிலி கொஞ்சம் குழம்பினாள். கிராமத்து மேலே யாருக்கு ஆசை? மாமா அளந்து விட்டுருக்கிறாரோ? எனக்கும் கிராமந்தாங்க உசுறு. படிப்புங்கிறது மனுஷனை அறிவுபூர்வமாக வளர்த்துக்கிறதுக்கு தான். கிராமத்தில் என்ன இல்லை, கஷ்டப்பட்டு உழைச்சா தங்கமாக பலன் தரத்துக்கு பூமி இருக்குது. பின்ன என்ன, அதுதான் நான் காலேஜ் முடித்ததும் ஊரை பார்க்க போயிட்டேன். என் வீட்டில் இது மாதிரி கம்ப்யூட்டர் இல்லை, ஏசி இல்லை. ஆனால் கிராமத்து செல்வங்கள் அத்தனையுமே உண்டு. உங்களுக்கு பிடிக்கும் தானே? கணேசன் மரியாதையாக பேசியது அவளுக்கு திருப்தியை தந்தது. தனக்கு இந்த திருமணத்தில் ஈடுபாடு இல்லை என்பதை சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். ஏன் இல்லை என்று கேட்டால் என்ன சொல்வது? சுந்தரை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? மாமாவோ அத்தையோ சும்மா விடுவார்களா? அவர்கள் கிடக்கட்டும். சுந்தர் தான் என்னை பற்றி என்ன நினைப்பார்? வசதியானவன் என்பது தெரிந்ததும் வளைத்து போட நினைக்கிறாள் என்று நினைத்துவிட்டால் அதைவிட கேவலமான அசிங்கமான பெயர் வேறு ஏதாவது உண்டா? இந்த தலைவலிகளை சகிப்பதை விட வாய்மூடியே இருந்து விடலாம். இந்த கணேசன் நல்லவராகத்தான் தெரிகிறார். சுந்தர் வந்ததும் கம்பெனியை ஒப்படைத்துவிட்டு இந்த மனிதரையே கல்யாணமும் பண்ணி கொள்ளலாம். கிராமத்தில் போய் முடங்கிவிட வேண்டும். விருப்பப்படுகிறதெல்லாம் எல்லாருக்குமே கிடைத்து விடுகிறதா என்ன? அவளையும் மீறி அவள் கண்களில் துளித்திருந்த நீர் கணேசன் அறியாதபடி அதை துடைத்து கொண்டாள். மைதிலியின் மனப்போராட்டங்கள் எதையும் அறியாத கணேசன் தொடர்ந்தான். ஏதேதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். மைதிலியும் ஒற்றை வரி பதில்களாக புன்னகையோடு வழங்கி கொண்டிருந்தாள். மத்தியானம் கணேசனையும் அழைத்து கொண்டு மாமாவின் வீட்டுக்கு போனாள். அவர்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்ததும் வீட்டில் அத்தனை பேருமே குசியானார்கள். முக்கியமாக கணேசனின் அம்மா. அடியாத்தி, எங்கன்னே பட்டுடும் போல இருக்கே, ஃபோட்டோவில் பார்த்ததோட பொண்ணு லட்சணமாக இருக்கா. வயதான கிராமத்து பெண்மணியின் புகழுரை அவளை கூசச் செய்தது. கணேசனை ஹாலில் விட்டுவிட்டு அவள் பின்கட்டு நோக்கி நகர்ந்தாள். மதிய உணவுக்கு பிறகு மைதிலி அலுவலகத்தில் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். அதுக்கென்ன, கணேசனையும் கூட்டிட்டு போ, பேச்சு துணையாகவும் இருக்கும், கணேசன் உன் வேலையையும் பார்த்த மாதிரி இருக்குமில்ல, அத்தை சொல்ல மைதிலி திடுக்கிட்டாள்.
அதெல்லாம் வேணாம் அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வேலை மும்முரத்தில் இவரை நான் சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும், அது நல்லா இருக்காதுல்ல என்று மைதிலி சொல்ல, அட என்ன நீ டவுனுன்னு இருந்தாலும் அந்த புள்ள கிராமத்து புள்ள தானே, கட்டிக்க போகிறவனை எதுக்கு வச்சுக்கிட்டு என்னான்னு ஆஃபீஸில் வேலை செய்வ நீ, போக்கண்ணு. மைதிலியின் தயக்கத்தை கணேசனின் தாய் வேறு விதமாக புரிந்து கொண்டு மைதிலிக்கு சார்பாக பேசிவிட மைதிலி பிரச்சனை தீர்ந்த மகிழ்வேல் ஆஃபீஸுக்கு போனாள். ஆஃபீஸில் நுழைந்தது ஆஃபீஸ் பையன், வசந்தாக்கா வந்துட்டு போனாங்க என்றான். வசந்தாவை பார்த்து நாளாகிவிட்டது. அவள் இப்போது மாமாவின் அலுவலகத்தில் இல்லை, மவுண்ட் ரோடில் வேறொரு கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். ஆனாலுமே இருவரும் சந்திக்க தவறுவதே இல்லை. இப்போது மைதிலிக்கு வசந்தாவிடம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தது, நேரம்தான் கிடைக்கவில்லை. வியாழனன்று மாமா சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னார். கணேசன் இன்னமும் ஊருக்கு போகவில்லை என்பது மைதிலிக்கு தெரியும். அதற்காகத்தான் கூப்பிடுகிறார் என்று எண்ணி வீட்டில் போய் இறங்கிய போது அம்மா ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். அன்று காலை வந்து இறங்கியிருக்கிறாள். கணேசனின் அம்மாவிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தாள். முகமெங்கும் புன்னகை. அம்மா என்ன திடுதிப்புன்னு வந்து நிற்கிறா? அம்மாவின் வரவு அவளை எரிச்சல் படுத்தியது. மூன்றாம் மனிதர் எதிரே தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. என்னம்மா அப்பப்போ வந்து நிற்கிற? நம்ம வயலில் பயிருக்கு பதிலாக பணமாக விளையுது. மைதிலியின் கிண்டலை அம்மா புரிந்து கொள்ளவில்லை. வரவேண்டிய வேலை வந்தால் எல்லாமே வந்து தானே ஆகணும், பணங்காசு பார்த்தா முடியுமா என்றாள். வேறொன்றுமில்லை கண்ணு, சும்மா உன்னை பார்த்துட்டு போகத்தான் வந்தோம். திடீர்னு கணேசனுக்கும் உங்கள் மாமாவுக்கும் நிச்சயம் பண்ணிடுவோம்னு தோணுச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, நல்ல நாள், சாயங்காலமாக நிச்சயம் வச்சுக்கலாமான்னு அம்மாவுக்கு தந்தி அடித்து வரவழைச்சாரு உங்கள் மாமா. உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? அந்த அம்மா வெகுளியாக கேட்க மைதிலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மாமா எதற்காக இப்படி என்னை போட்டு நெருக்குகிறார்? சுந்தர் வரும் முன்னே நிச்சயம் செய்துவிட நினைக்கிறாரா, அல்லது இது தற்செயலாக நிகழ்ந்ததா? ஒருவேளை கணேசன் கூட இதை சொல்லியிருக்கலாமே. அவன் தன்னை பார்த்த பார்வையிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்து போனது தெரிந்தது. ஒருவேளை அவன் அவசரப்பட்டிருக்கலாமோ? நாளைக்கு நீ ஆஃபீஸ் போனம்மா, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்போ தான் சாயங்காலம் நிச்சயத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அத்தை சொல்ல அம்மாவுமே ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்தாள். மைதிலி சட் என்று மறுத்தாள். அது முடியாத அத்தை, நீங்கள் திடுதிப்புன்னு சொல்லுவீங்க. நான் ஆஃபீஸில் ஒன்றும் ஏற்பாடே பண்ணலை, அதனால் போய்த்தான் ஆகணும். எத்தனை மணிக்கு விசேஷம் வச்சுருக்கீங்க? 6 மணிக்கு. அவ்வளோதானே, 4 மணிக்கு வந்துடுறேன். அனைவருமே சமாதானமானார்கள். அத்தை பிறகு தனியாக அவளை அழைத்து, உன் மாமியார் நாள் நேரத்தில் எல்லாமே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அதனால் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடு என்றாள். மைதிலி தலை அசைத்தாள். இரவு ரம்யாவின் அறையில் படுத்திருந்த மைதிலிக்கு உறக்கமே வரவில்லை. ஆக எனக்கு நாளை நிச்சயதார்த்தம். அந்த கணேசனோடு எனக்கு கணேசனை பிடித்திருக்கிறதா இல்லையா? அவள் மனது கேள்வி கேட்டது. ஏன் பிடிக்கல? இந்த கேள்விக்கு மனசு தடுமாறியது. சரியான பதில் சொல்ல முடியவே இல்லை. கணேசனிடம் எந்த தகுதி குறைவோ எதுவுமே இல்லை. அந்த ரீதியில் அவளால் யோசிக்க கூட முடியல. ஏனெனில் அவள் மனதை பொறுத்தவரை சுந்தர் ஏற்கனவே நெருக்கமாகிவிட்டான். அதுதான் ஒரே காரணம். இந்த நினைப்பு தான் மைதிலிக்கு கணேசனோடு ஈர்ப்பு ஏற்படவே இல்லை. மேல் படிப்பு, நல்ல வேலை போன்ற தன் கனவுகள் எல்லாமே நனவாக வேண்டும் என்று என்னை நான் கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தது சரிதான். இப்போது எல்லாமே நிறைவேறிவிட்டது. இந்த நிலையில் மனது எனது கட்டளையை மீறி சுந்தரிடம் ஈடுபட்டிருக்கிறது. இதை எப்படி தவறு சொல்ல முடியும்? ஒருவேளை என் மனதை நான் சுந்தருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாமோ? எத்தனையோ விஷயங்களில் தைரியமாக இருந்த நான் இப்போது இதில் மட்டும் ஏன் பின்வாங்குகிறேன்? ரகுவை வேண்டாம் என்று மறுக்க எனக்கு இருந்த உரிமை இதில் இல்லையே. போகாத ஊருக்கு வழி தேடும் சிந்தனைகள் என்று சலித்து கொண்டாள். இனி இவற்றை பற்றி யோசித்து பிரயோஜனமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போனது. நாளைக்கு கணேசனுக்கும் எனக்கும் திருமணமே நிச்சயம். சுந்தர் வந்ததுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஊரை பார்க்க போக வேண்டும். இனிமே சுந்தரின் எதிரே முகமூடி போட்டு வேலை செய்யவும் முடியாது. என் முகமே கூட காட்டி கொடுத்து விடலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். மனது சோர்ந்து போனது. அதன் விளைவாக கண்களில் நீர் பொங்கியது. காது வழியே உருண்டது. மனது எதை வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனால் ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று விதிச்சு அனுப்பியிருக்கான். அதை மாற்ற மனுஷனால் முடியுமா? அப்படி முடிஞ்சிட்டா பிறகு கடவுள் தான் எதுக்கு? இரவு வெகு நேரம் சிந்தனைகளோடு போராடிவிட்டு உறங்கப் போனாள் மைதிலி. மறுநாள் அலுவலகத்தில் அவளுக்கு வேலை ஓடவே இல்லை. நாளை சுந்தர் வந்து விடுவார். அத்தோடு எனக்கும் இந்த அலுவலகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு அறுபடும். சுந்தர்
இந்நேரம் வந்து கொண்டிருப்பார். இனி நான் என்ன செய்வேன்? திருநெல்வேலியில் ஒரு குக்கிராமத்தில் விவசாயி கணவனுக்கு ஒத்தாசையாக சேரிலும் சகதியிலும் உழன்று குடும்பம் நடத்தி நினைப்பே கசந்தது. மதிய உணவுக்கு வீட்டுக்கு போகவில்லை, கடையில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தாள். ஆனால் பசி இல்லாததால் கடையிலும் வாங்காமல் வேலையும் செய்ய பிடிக்காமல் உட்கார்ந்திருந்தாள். 3:30 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தபோது புயலென்று உள்ளே வந்தாள் வசந்தா. முகம் கொள்ளாத சந்தோஷம். என்ன மைதிலி, எப்போ வந்தாலும் நீ இருக்கவே மாட்டேங்கிற, கொஞ்சம் வேலை ஜாஸ்திடி. சரி, என்ன இவ்வளோ சந்தோஷம்? ஏதாச்சும் விசேஷமா? ஆமாம், என்னோடவா. மைதிலியை கைப்பிடித்து இழுத்து அலுவலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தாள். வெளியே நின்றிருந்த வாகனங்கள் அருகே கூட்டிச் சென்றாள். இங்கே பார். அவள் காட்டிய இடத்தில் ஒரு புதிய டிவிஎஸ் 50 நின்றது. உன்னுதா? ஆச்சரியமாக கேட்டாள் மைதிலி. ஆமாம், நேற்று தான் வாங்கினேன். மைதிலிக்கு தன் கவலை மறந்து சந்தோஷம்தான் வந்தது. நிறைய பணம் ஆயிருக்குமேடி. என்ன பண்ண? ரொம்ப ஒன்றும் ஆகலை, இன்ஸ்டால்மெண்ட் தான். பேங்க்கில் லோன் தரானாங்க. இத்தனை வயசுக்கு என்னத்தை அனுபவிச்ச சொல்லு. சம்பாத்தியம் எல்லாம் அப்பா அம்மா கிட்ட கொடுத்ததோட சரி. இப்போதைக்கு கல்யாணம் காட்சின்னு எதுவுமே கிடையாது. சரி, இப்படி கொஞ்ச நாள் வசதியாவது அனுபவிப்போமே. பந்தா காட்டுவோன்னு தான். வசந்தாவின் உற்சாகம் மைதிலியையும் ஒட்டி கொண்டது. நல்லா இருக்குடி, இத்தனை நாள் எனக்கு கூட தோணலை பாரு. சரி சரி, ஏறு, உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டாந்து விடுறேன். மைதிலி யோசித்தாள். வீட்டுக்கு தான் போக வேண்டும் இனி. ரவுண்ட் அடி, ஆனால் கடைசியாக மாமா வீட்டில் விட்டுறியா? நீ எங்கே சொன்னாலும் சரிதான், ஏறு. மைதிலி புடவை கட்டியிருந்தால் வாகனத்தில் உட்கார இடைஞ்சலாக இருந்தது. இந்த 2-3 நாளாக வீட்டில் கணேசன் இருந்ததால் புடவை கட்டி கொண்டு அலுவலகம் வருகிறாள். வசந்தா மனம் போல சுற்றினாள். கொளுத்துகிற வெயிலின் கூட அவர்களுக்கு உரைக்கவே இல்லை. மைதிலிக்கு ஏதோ ஒரு உற்சாகம் தொற்றியது. மிகவும் சுதந்திரமானது போல. இனி யாருக்குமே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்பது போல. இன்னும் கொஞ்சம் வேகம் போடி. போட்டா நீ பயப்படுவியன்னு தான் நான் மெதுவாக போனேன். வசந்தா வேகத்தை கூட்ட மைதிலிக்கு உற்சாகம் கரை புரண்டது. பேசாம நீயும் வாங்கிடு மைதிலி, சுந்தர் சார் தான் நல்ல சம்பளம் தராருல்ல. வண்டி வந்ததும் எனக்கு தனி தெம்பே வந்துடுச்சுடி. இனி பஸ்ஸில் கண்டவன்கிட்டையும் இடிபட வேண்டாம் பாரு. வசந்தா வாகன இரைச்சலையும் மீறி சத்தமாக சொல்ல மைதிலிக்கு தன் நிலை நினைப்பு வந்தது. வசந்தாவின் உற்சாகத்தில் தன்னுடைய விவகாரத்தை சொல்ல மறந்து போனால. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வசந்தா. என்னது? எனக்கு கல்யாணம் இன்னைக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்க. மைதிலி சொன்ன விஷயத்தால் அதிர்ந்து போனாலோ அல்லது கவனக்குறைவோ அல்லது வேறு ஏதோ. அதிவேகத்தில் போய்கொண்டிருந்த வாகனம் சட்டென்று தடுமாற பிரேக் பிடித்து முன்னே போன மாநகர பஸ்ஸை தவிர்க்க பின்னே வெகு அருகாமையில் வந்து கொண்டிருந்த லாரி இவர்களுடைய வண்டியை முத்தமிட முதலில் மைதிலி ரோட்டில் நச்சென்று விழ அடுத்து வசந்தா வண்டியோடு எதிர்பாராத விபத்து. இருவருமே மயக்கமாக இருந்தனர். அலங்கோலமாக விழுந்திருந்த பெண்களையும் சிதறியிருந்த இரத்த துளிகளையும் வேடிக்கை பார்க்க உடனே ஒரு கும்பல் கூடியது. அந்த கூட்டத்தில் ஒருவன் மைதிலியின் வசந்தாவின் கைப்பைகளை கவர்ந்து கொண்டு நகர்ந்தான். மணி 6 10 நிமிடங்கள். பரசுவின் வீட்டில் அனைவரும் பதட்டமாக நகம் கடித்தபடி இருந்தனர். இந்த நேரத்தில் எங்கே தொலைஞ்சாலோ மைதிலி. எத்தனை முறை படித்து சொன்னேன். அத்தை தனக்குள் குமைந்தாள். பாவி, நேரம் பார்த்து கழுத்தறுத்துட்டாளா? என் திட்டம் புரிஞ்சு போச்சா? 4 மணிக்கு வர்றனவ எங்கே தொலைஞ்சா? மாமா வீட்டில் உள்ளுக்கும் வாசலுக்குமாக அலைந்தார். கணேசன் நிலை கொள்ளாமல் சோஃபாவில் இருக்க அவன் அம்மா முகம் இறுகி இருந்தது. நிச்சயத்துக்கு பொண்ணு இருக்கணும்னு கட்டாயமா? பெரியவங்க நாம தட்டு மாற்றிப்போமே. மாமா ஏதோ ஆலோசனை சொன்னாலுமே அவருக்குமே அதில் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் வேணாயா, பொண்ணு வரட்டும், இல்லைன்னா நாளை மாற்றிக்கலாம். கணேசனின் தாயார் உறுதியாக சொல்லிவிட மாமாவும் அத்தையும் கையை பிசைந்தார்கள். ஹாலில் தட்டாக பழங்களும் பூக்களும் தேங்காயும் கல்கண்டும் கேட்பாரற்று கிடந்தது. ஒரு தட்டில் பட்டுப்புடவையும் இன்னொரு தட்டில் 2 பன்னீர்பூ மாலைகளும். கணேசன் தன்னுடைய பட்டு வேட்டியையே வெறித்து கொண்டிருந்தான். எங்கே போயிருப்பாள் மைதிலி? 3:30க்கே புறப்பட்டு விட்டாலாமே. அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லையோ? இந்த எண்ணத்தை உடனே மனசாட்சி மறுத்தது. படித்த பெண் தானே மைதிலி. கிட்டத்தட்ட அரை நாள் அவளுடன் தானே கழித்திருக்கிறேன். தனியே இருந்திருக்கிறேன். விருப்பமில்லை என்றால் என்னிடம் சொல்லியிருக்கலாமே. யோசித்தான். நல்ல நேரம் கடந்து போய்விட அனைவரின் முகங்களும் கலை இழந்தது. சரி, விட்டுடுங்க. இன்னைக்கு நிச்சயம் பண்ண கொடுத்து வைக்கலன்னு நினச்சிக்கலாம். வேறொரு நாள் பார்த்துக்கலாம். கணேசனின் அம்மா கட்டளையிட்டாள். ஹாலில் இருந்த பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட அந்த இடத்தை வெறுமை சூழ்ந்தது. இரவு 8:15க்கு அந்த செய்தி தொலைபேசி வழியாக வந்தது. மைதிலி தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் கிடக்கிறாள்.
வீடே அலறியது. அரசு ஆஸ்பத்திரிக்கு ஓடினர். மயக்கம் தெளியாமல் தலையில் கட்டோடு மைதிலி கிடக்க, பக்கத்து பெட்டில் காயங்களோடு வசந்தா. 2 பேரையுமே யார் என்னன்னு கண்டுபிடிக்க வழியே இல்லாமல் போச்சு. இவங்க ஹேண்ட்பேக்குகளை எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு வசந்தா இப்போ தான் முழிச்சுது. உங்கள் நம்பர் கொடுத்துச்சு, தகவல் சொன்னோம். நர்ஸ் சொன்னாள். காயங்கள் அதிகம் இல்லை என்று வசந்தாவை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். மைதிலியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றும்படி கணேசன் சொல்ல பரசு மாமா பல்லை கடித்தார். பெரிய காயங்கள் எதுவும் இல்லை, 2 நாள் மருத்துவமனையில் இருந்தால் போதும் என்று டாக்டர்கள் சொல்லினார்கள். ஆனால் கணேசன் கேட்கவே இல்லை. அவன் பேச்சை தட்ட மாமாவாலும் முடியவில்லை. தடங்களை பொருட்படுத்தாமல் இன்னமும் மைதிலியை கட்டிக்கொள்ள தயாராக இருக்கிறானே. நாளை காலையில் சுந்தர் வரும்போது மைதிலி வீட்டில் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருப்பதும் அவளுடன் கணேசன் இருப்பதும் நல்லதென தோன்ற பண செலவை பொருட்படுத்தாமல் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றினார். மைதிலி கண் திறந்தபோது காலை 11 மணியாகியிருந்தது. தலை கனமாக தெரிந்தது. தனக்கு இடது பக்க பெஞ்சில் கணேசன் இருப்பது மசமசப்பாக தெரிந்தது. இவள் கண் திறந்ததும் வேகமாக எழுந்து அருகில் வந்தான். எப்படி இருக்கு மைதிலி? கொஞ்ச நேரத்தில் எல்லாரையுமே பயமுறுத்திட்டியே. நர்ஸ் வந்து பார்த்துவிட்டு போய் டாக்டரை அழைத்து கொண்டு வந்தாள். அவர் பரிசோதனை செய்து பார்த்தார். பிறகு சார்ஜ் சீட்டில் எழுதிவிட்டு போனார். வசந்தா எங்க? அவங்களுக்கு அடி அதிகம் இல்லை, பயத்தில் மயக்கம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நேற்றே வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா தான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றினார். அவன் ஏதேதோ பேசிக்கொண்டே போக மைதிலிக்கு ஒரு விஷயம் உரைத்தது. வெள்ளிக்கிழமை கடந்து போய்விட்டது. இது சனிக்கிழமை. சுந்தர் வந்திருப்பாரா? மைதிலியின் கண்கள் அறை முழுக்க தேட, மாமா அத்தையெல்லாம் இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க. 6 மணிக்கு சுந்தர் வந்திருக்கணுமே, அதுதான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ மணி என்ன? மைதிலி பலகீனமாக வாய்த்திருந்தாள். 11:15. என்ன வேணும்? பசிக்குதா? நர்ஸை கூப்பிட்டுட்டா? மைதிலி வேண்டாம் என்று தலையசைத்தாள். தொடர்ந்து கண்ணை திறந்து வைத்திருந்தால் கணேசன் பேசிக்கொண்டே இருப்பான் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டாள். காயங்களின் வலியை மீறி அவளுள் ஒரு சந்தோஷம் பிறந்தது. எனக்கு இன்னமும் திருமணம் நிச்சயமாகவில்லை. அந்த நினைப்பே சுகமாக இருந்தது. தூங்கத் துவங்கினாள். திடீரென்று தன் தோலை யாரோ உலுக்குவது போல உணர்ந்து கண் திறந்தாள் மைதிலி. எதிரே கோபத்துடன் சுந்தர். அவன் கோபம் கூட அவளுக்கு உரைக்கவில்லை. சட்டென்று சந்தோஷமானாள். வாட் இஸ் திஸ் மைதிலி? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், ரொம்ப டயர்டாக இருக்காங்க. தலையில் அடி வேற, கணேசன் அவசரமாக சொன்னான். மைதிலி பக்கமாக குனிந்திருந்த சுந்தர் அவனை திரும்பி முறைத்தான். நீங்க யாரு? இங்கே என்ன பண்ணுறீங்க? கணேசன் தடுமாற மைதிலி என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். நான் தான் மைதிலிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. உங்கள் அப்பா சொல்லலையா? நேற்று எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதா இருந்தது. அவன் முடிக்கும் முன்னே சுந்தர் குறுக்கிட்டான். ஓஹோ, அப்பா நடத்தின நாடகத்தில் ஹீரோ நீங்க தானா என்றவன் மைதிலி பக்கமாக திரும்பினான். ஒரு கையால் அவளுக்கு கைவாகு கொடுத்து தலையணையை முதுகுக்கு வைத்து உட்கார வைத்தான். பயப்படாத, டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். உனக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ சொல்லு, என்ன தைரியத்தில் நீ இவரை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? சொல்லு, ஆங்காரமாக சுந்தர் கத்த. என்ன சுந்தர் இது என்றான் கணேசன். அவளை ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் பார்ப்போம். எனக்கு இவளை பிடிச்சிருந்தது. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். இதெல்லாம் வார்த்தையில் சொன்னாதான் விளங்கணுமா? இல்லை எத்தனை லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணின இந்த ஆஃபீஸையே என்னை பெற்றவங்க கிட்ட ஒப்படைக்கல, இவகிட்ட தானே ஒப்படைச்சேன். அவ்வளோ நம்பிக்கை. சாதாரணமாக வந்துடுமா? தெருவில் போகிற வர்றவங்க கிட்ட அதெல்லாம் வந்துடுமா? இவ என்னத்தை படித்து என்ன பிரயோஜனம்? மைதிலி விழிகள் பிதுங்க கனவா நனவா என்று தெரியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். கணேசனின் முகம் இருண்டு போக தொடங்கியது. சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. சுந்தர் அவனை கையமர்த்தினான். உங்கள் மேலே தப்பில்லை சார், இவ தான் எல்லா குழப்பத்துக்குமே காரணம். அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என் கல்யாணம் மைதிலி கூட தானு. நான் வந்தப்புறம் இதை பற்றி பேசினா போதும்னு. அவரால் என்னை கட்டுப்படுத்த முடியலன்ன உடனே அவரால் இவளுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. இந்த முட்டாளுமே தலையாட்டி இருக்கா. வந்து இறங்கினதும் அப்பா மென்னு முழுங்கி என்கிட்ட விஷயம் சொன்னார். ட்ரெஸ் கூட மாற்றாமல் நான் இங்கே ஓடி வந்துட்டேன். ஏன் மைதிலி, இந்த ஆக்சிடெண்ட் குறுக்க வரலன்னா நீ இவரோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு இருந்திருப்பல்ல? கோபமும் ஆத்திரமுமாக சுந்தர் இறைந்தான். மைதிலிக்கு பதில் சொல்ல ஒன்றுமே இருக்கவில்லை. எதையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும் சுந்தர். இந்த பிரச்சனை முதல் குற்றவாளியே நீங்க தான். அப்புறம் மைதிலியையும் சுந்தரையும் மாறி மாறி பார்த்த கணேசன் தன் காதலை இவ்வளவு கோபமாக வெளிப்படுத்துகிற இளைஞனை இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருங்க என்று விட்டு கதவு திறந்து வெளியேறினான் கணேசன். என்ன கோபமெல்லாம் தீர்ந்துடுச்சா என்றாள் மைதிலி மெல்லிய குரலில்.
பேசாத, பல்ல பேத்துடுவேன். நாளைக்கு சாயங்காலம் நமக்கு நிச்சயதார்த்தம். இப்போ பேசாமல் தூங்கு நீ என்றான். மைதிலி நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.